ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய கிருபையினாலும் பரிசுத்தமுள்ள இரக்கங்களினாலும் கடைசி கால யுத்த சேனை என்கிற தலைப்பின் கீழாக அநேகம் விஷயமான காரியங்களை நாம் நம்முடைய தியானத்திலே பார்த்து கொண்டு வருகின்றோம். இந்த கடைசி கால யுத்தம் என்கிறது நாம் நினைக்கிறதை போல சாதாரணமான வகைப்பட்ட ஒரு காரியங்களிலே காண்பிக்கப்படக்கூடிய ஒன்று அல்ல. இது ஒரு விசேஷமான ஒரு அனுபவம். இந்த கடைசி கால யுத்தத்திலே சரியான ஆயத்த நிலைகளிலே காண்பிக்கப்படாதிருக்கிறது உண்டானால் யுத்த நிலைகளிலே உங்களாலும் என்னாலும் நிலைத்திருக்க முடிகிறது இல்லை. பொல்லாத பிசாசானவன் எழும்பி வரக்கூடிய மகா பெரிய உக்கிரமான கோபத்தோடும் தன்னுடைய கொஞ்ச காலம் மட்டும் என்கிற ஒரு மகா பெரிய உணர்வோடும் கூட அவன் தீவிரித்து கடந்து வரக்கூடிய இந்த கடைசி கால நேரங்களிலே சரிவர ஆயத்தமற்ற நிலைகளில் நீங்களும் நானும் இயங்குகிறது உண்டானால் யுத்தத்திலே பரிபூர்ணமான வெற்றியின் ஊடாக கடந்து போக முடிகிறது இல்லை. ஆகவேதான் கர்த்தர் சொல்லுகின்றார், கடைசி கால யுத்தத்திற்கு என்கிற ஒரு சரியான ஒரு ஆயத்த நிலை நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டும். ஆயத்தங்கள் பல வகைப்படுகிறது. அதிலே குறிப்பாக சில வாரங்களாக தொடர்ச்சியாக ஒரு ஆயத்த நிலையை பற்றி நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலே பலவீனமாய் காணப்படக்கூடிய எல்லா விஷயங்களையும் நாம் நம்முடைய ஜீவியத்திலே பலமடைய பண்ண வேண்டும். கர்த்தருடைய வேதத்திலே நாம் வாசிக்கிறதை போல பலவீனங்களோடு கூட யுத்தத்தின் ஊடாக கடந்து போக நம்மால் ஆகிறது இல்லை. ஏனென்றால் சாத்தான் நம்முடைய பலவீனங்களை குறிவைத்து தாக்கும்படியான ஆயுதங்களை பயன்படுத்த துவங்கும் பொழுது பலவீனமாய் காணப்படக்கூடிய நமக்கு விரோதமாய் அவன் வருகிறது உண்டானால் நிச்சயமாய் அவனோடு கூட எதிர்த்து நின்று போரிட நம்மால் ஆக முடிகிறது இல்லை. ஆகவேதான் கர்த்தர் சொல்லுகின்றார், பலவீனமாய் காணப்படக்கூடிய எல்லா விஷயங்களையும் முதல் காரியமாய் நீ உன்னுடைய வாழ்க்கையிலே பலமடைய பண்ண வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே பலவீனமாக காணப்படக்கூடிய தன்மைகளை பற்றி நாம் பார்க்கிறோம். இதை குறித்ததான வேத வசனம் என்ன சொல்கிறது என்று பாருங்கள். எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் 11வது அதிகாரம் 34வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. எபிரேயர் 11:34 வாசிக்க கேளுங்கள். அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டய கருக்குக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலம் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லமை உள்ளவர்களானார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள். தங்கள் பலவீனங்களிலே ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே பலமடைய ஆரம்பிக்கும் பொழுதுதான் எதிராளியின் வல்லமையான காரியங்களை நிர்மூலமாக்க ஆகிறது. ஆண்டவருடைய வேதத்திலே நாம் வாசிக்கிறதை போல சகல விதமான விஷயங்களிலும் நம்முடைய வாழ்க்கையிலே பலவீனமான நுகத்தோடு கூட நாம் பிணைக்கப்பட்டிருக்கிறது உண்டானால் சத்துருவை எதிர்க்க நம்மால் ஆகிறது இல்லை. ஆகவேதான் கர்த்தர் சொல்லுகிறார், பலவீனமாய் காணப்படக்கூடியவைகள் எவைகள் உண்டோ அவைகளை எல்லாம் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பலமடைய பண்ண வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் பலவீனம் என்ன, இவைகளை பற்றி நம்முடைய தியானத்திலே நாம் பார்க்க வேண்டியது அவசியம். வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின்படி எது ஒரு ஆவிக்குரிய மனிதனுடைய வாழ்க்கையின் பலவீனமாக பேசப்படுகிறது. மத்திய எழுதின சுவிசேஷத்தில் 13வது அதிகாரம் 58வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. மத்தேயு 13:58 வாசிக்க கேளுங்கள். அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர் அங்கே அநேகம் அற்புதங்களை செய்யவில்லை. வேதம் சொல்லுகிறதை போல ஆண்டவராகிய தேவனை பலவீனப்படுத்துகிறது தான் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையின் பலவீனம் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். கர்த்தராகிய தேவனை நீங்களும் நானும் கிரியைகளை செய்ய அனுமதிக்கும் பொழுதுதான் ஆண்டவராகிய தேவன் தரக்கூடிய வெற்றியின் நிலைகளின் ஊடாக நீங்களும் நானும் எட்டக்கூடிய ஒரு மக்களாய் மாற்றப்பட முடியும். கர்த்தர் இயங்காதிருக்கக்கூடிய நேரங்களிலே நீங்களும் நானும் இயங்குகிறது உண்டானால், கர்த்தருடைய இயக்கங்கள் எல்லாம் மட்டுப்படுத்தப்படக்கூடிய நேரங்களிலே நம்முடைய இயக்கம் தீவிர கதியாக காண்பிக்கப்படுகிறது உண்டானால் வெற்றியின் ஊடாக கடந்து போக நம்மால் ஆகிறது இல்லை. ஆரம்ப நாட்களில் காணப்பட்ட அநேகம் பரிசுத்தவான்கள் கர்த்தருடைய இயக்கங்களுக்காய் காத்திருக்க துவங்கினார்கள். ஆண்டவராக தேவனுடைய இயக்கத்திற்கு பின்பதாக நாம் கடந்து போகிறது உண்டானால் மட்டும்தான் நிச்சயமான வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியும். மகாபிரிய யுத்த வீரனாய் காணப்பட்ட தாவீதின் நிலையை பார்க்கிறோம். ஆண்டவராக தேவனுடைய நாமத்தினாலே யுத்தங்களின் ஊடாக தாவீது மெய்யாகவே அழைத்து அனுப்பிவிடப்படுகின்றார். அப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கும்படி தாவீது அமர்ந்திருந்த பொழுது கர்த்தராகிய தேவன் தாவீதுக்கு நல்ல ஒரு வார்த்தை ஒன்றை சொல்லுகின்றார். ஆண்டவராகிய நான் உனக்கு முன்பதாய் கடந்து போகிறதற்கு முன்பதாக உனக்கு ஒரு அடையாளத்தை நான் சொல்லுகின்றேன். முசுக்கொட்டை செடிகளுக்கு பின்பதாக நீ மறைந்திரு. அந்த செடியினுடைய இலையினுடைய இறைச்சி அந்த
அந்த நுனியினுடைய இரைச்சலின் சத்தத்தை நீ கேட்கும் பொழுது நீ உன்னுடைய ஸ்தானத்தை விட்டு நீ எழுந்து புறப்பட வேண்டும். ஏனென்றால் கர்த்தராகிய நான் உனக்கு முன்பதாய் கடந்து போயிருப்பேன். அவர்கள் எல்லாரும் யுத்த புருஷர்களாய் காணப்பட்ட பொழுதிலும் கூட கர்த்தராகிய தேவனுடைய இயக்கத்திற்கு பின்பதாய் கடந்து போன பிறகுதான் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே பூரணமான வெற்றியை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க துவங்கினார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவனை இயங்க பண்ண ஆரம்பிக்கும் பொழுதுதான் பரிபூர்ணமான வெற்றியின் நிலையை எட்ட உங்களாலும் என்னாலும் ஆகிறது. ஆகவேதான் கர்த்தர் சொல்லுகின்றார், கர்த்தரை இயங்க செய்ய விடாதிருக்கக்கூடிய தன்மைகளை உன் வாழ்க்கையை விட்டு அப்புறமாக்கு. அந்த ஊரிலே காணப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் கர்த்தருடைய இயக்கத்தை தடுக்க துவங்கினார்கள். காரணம், அவர்களுடைய மனதிலே காணப்பட்ட அவிசுவாசத்தின் நினைவு. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய விசுவாச குறைவு தேவனுடைய இயக்கங்களை மட்டுப்படுத்த துவங்க ஆரம்பித்து விடுகிறது. சத்துருவானவன் இந்த காரியங்களை அறிய ஆரம்பிக்கிறதுனாலே ஆண்டவராகிய தேவனுடைய இயக்கங்களை மட்டுப்படுத்தும் முகாந்தரமாக நம்முடைய விசுவாசங்களிலே தளர்வுகளை, சோர்வுகளை, பலவீனங்களை, அநேகம் குறைவுகளை உருவாக்கும்படி தீவிரப்பட ஆரம்பிக்கிறதை நாம் கண்கூடாக பார்க்க முடியும். ஆகவேதான் கர்த்தர் சொல்கின்றார், விசுவாசத்தினுடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய உன் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் சற்றாகிலும் குறைவுபடுத்தப்படாதபடி அந்த விசுவாசத்தின் முழு நிலையின் ஊடாக நீ கடந்து போக ஆரம்பித்தால் மட்டும்தான் வெற்றியின் இலக்கை உன்னாலும் என்னாலும் அடைய முடியும். ஆகவேதான் கர்த்தர் சொல்கின்றார், இந்த விசுவாச குறைவுகளை அப்புறமாக்குகிறது உண்டானால் மட்டும்தான் தேவனுடைய இயக்கம் உன் மூலமாய் இயங்கி ஆண்டவராகிய தேவனுடைய சித்தம் உன் மூலமாய் வெளியாக்கப்படுகிறதை கண்கூடாக நாம் காண முடிகிறது என்று ஆண்டவருடைய வேதம் சொல்கிறது. சரி, நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய விசுவாசமற்ற நிலை எப்படி, எந்த விதத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்படுகிறது? ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவராகிய தேவன் விசுவாசத்தின் பரிமாணங்களை துவங்குகின்றார். என்றாலும் இந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையிலே மட்டுப்பட்டு போகிறதற்கு காரணம் என்ன? தேவனை இயங்க செய்ய விடாத அளவிற்கு இந்த விசுவாசம் தளர்ந்து போகிறதனுடைய காரணம் என்ன? வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தை எவ்விதமாய் நமக்கு சொல்லப்படுகிறது, வாசிக்க கேளுங்கள். 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 6வது அதிகாரம் 20-21 ஆகிய வாக்கியங்கள் இந்த வார்த்தையை சொல்கிறது. 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 20-21 ஆகிய வசனங்களை கொஞ்சம் நிறுத்தி வாசிங்க. ஓ தீமோத்தேயுவே, ஓ தீமோத்தேயுவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை, உன்னிடத்திலே ஒப்புவிக்கப்பட்டவைகளை நீ காத்துக்கொண்டு சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும் ஞானமென்று பொய்யாய் பேர் பெற்றிருக்கக்கூடியவைகளுக்கும் கொள்கைகளின் விபரீதங்களுக்கும் விலகு. சிலர் அவைகளை பாராட்டி விசுவாசத்தை விட்டு வழுவி போனார்கள். கர்த்தருடைய வேத புத்தகத்தில் பார்க்கிறோம், பொய்யாய் ஞானம் என்று பேர் பெற்றிருக்கக்கூடிய கொள்கையின் விபரீதங்கள். இது நம்முடைய வாழ்க்கையிலே மெய்யாகவே விசுவாசத்தை குறைய பண்ணக்கூடிய அளவிற்கு சாத்தான் கொண்டு வரக்கூடிய மகா பெரிய ஆயுதம். சிலர் அதை பாராட்டி அவைகளிலே மெய்யாகவே தங்கள் விசுவாசத்தை தளர்ந்து போக செய்ய துவங்க ஆரம்பித்தார்கள். தீமோத்தேயுவே, இந்த காரியங்களை விட்டு நீ விலக வேண்டும். இவைகள் உன்னுடைய வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால், பொய்யாய் பெயர் பெற்றிருக்கக்கூடிய இந்த விசுவாசம் என்கின்ற ஞானம் என்று பெயர் பெற்றிருக்கக்கூடிய இந்த கொள்கையின் விபரீதங்கள் உன் வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால் உன் விசுவாசத்தை நீ இழந்து போய்விடுவாய். இந்த விசுவாசம் உன் வாழ்க்கையிலே தளர்ந்து போகிறது உண்டானால் நீயும் நானும் எதிர்பார்க்கக்கூடிய கர்த்தருடைய இயக்கம் நின்று போக ஆரம்பித்து விடுகிறதை பார்க்க முடியும். ஆகவே தீமோத்தேயுவே, இந்த கொள்கையின் விபரீதங்களாய் காணப்படக்கூடிய பொய்யான ஞானம் என்று பெயர் பெற்றிருக்கக்கூடிய காரியங்களை விட்டு கட்டாயம் விலக வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் தீமோத்தேயுவுக்கு நல்ல ஒரு வார்த்தையை சொல்லுகின்றார். இது என்ன பொய்யாய் பெயர் பெற்றிருக்கக்கூடிய ஞானம்? ஞானம் என்கிறது ஆண்டவராகிய தேவனிடத்திலிருந்து வரக்கூடியது. நாம் எல்லாம் அறிந்திருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாக்கியம் அதைத்தான் நமக்கு சொல்கிறது. ஆண்டவராகிய தேவன் தமக்கு பிரியமானவனுக்கு ஞானத்தை தருகின்றார். ஆண்டவராகிய தேவன் நல்லவனுக்கு ஞானத்தை தருகின்றார். புத்தியையும் கிருபைகளையும் அவரே தருகின்றார். ஆனால் ஞானம் என்று பொய்யாய் பெயர் பெற்றிருக்கக்கூடிய கொள்கையின் விபரீதம் வெளியே பார்க்கும்போது ஞானத்தை போல தோற்றமளித்தாலும் அவைகள் எல்லாம் ஆண்டவராகிய தேவனால் கொடுக்கப்பட்ட ஞானம் இல்லாததாக அல்லது சாத்தானால் உருவாக்கப்பட்ட மாய தந்திரங்களாகிய ஞானமாக வானத்திலிருந்து இறங்கி வரக்கூடிய ஞானத்திற்கு பெயர்தான் கொள்கையின் விபரீதம் என்று கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. இதை ஒரு மனிதன் ஞானம் என்று நம்பி அவன் ஏற்றுக்கொள்கிறது உண்டானால் ஆண்டவராகிய தேவனுடைய கிரியைகளை மட்டுப்படுத்தும் விசுவாசமற்ற நிலைகளை தன் வாழ்க்கையிலே
பெற்றுக்கொள்ளக்கூடியவனாய் விளங்க துவங்கி விடுகின்றான். ஆகவேதான் கர்த்தர் சொல்கின்றார், எது உண்மையான ஞானம், எது போலியான ஞானம் என்கிறதை இனம் பிரித்து பார்க்க வேண்டியது அவசியம். வெளியே பார்க்கும் பொழுது ஞானத்தை போல தோற்றமளிக்கக்கூடிய காரியம், வெளியே பார்க்கும் பொழுது கர்த்தருடைய எல்லா விதமான ஆழ்ந்த காரியங்களைப் போல பேசப்படக்கூடிய வார்த்தை, வெளியே பார்க்கும் பொழுது கர்த்தராகிய தேவனுடைய சத்தத்தை போல துணிக்கக்கூடிய காரியம். ஆனால் இவைகள் எல்லாம் பொய், மாயை. இவைகளை நீங்களும் நானும் ஏற்றுக்கொள்கிறது உண்டானால் வேதம் நமக்கு சொல்லுகிறதை போல, கர்த்தராகிய தேவனுடைய வாக்கியங்கள் நமக்கு சொல்லுகிறதை போல உங்கள் விசுவாசம் எல்லாம் இவைகளின் மூலம் தளர்ந்து போகிறதை கண்கூடாக நாம் பார்க்க முடியும். ஆகவேதான் கர்த்தராகிய தேவன் தம்முடைய வேத புஸ்தகத்திலே நமக்கு இப்படிப்பட்ட வார்த்தைகளை பற்றி பேச துவங்குகின்றார். ஞானம் என்று பொய்யாய் பெயர் பெற்றிருக்கக்கூடிய கொள்கையின் விபரீதங்கள் இந்த கடைசி காலங்களில் எல்லா இடங்களிலும் வியாபித்து கடந்து வரக்கூடிய இந்த காலங்களில் எது உண்மையான ஞானம், இந்த ஞானத்தை விடாமல் நாம் பின்பற்றினால் மட்டும்தான் என் விசுவாசத்தின் வல்லமைகளை தளராமல் நான் காத்துக்கொள்ள முடியும் என்கிற உணர்வும் அறிவும் நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். ஆண்டவராகிய தேவன் விரும்பக்கூடிய உண்மையான ஞானம் எது, சரியான ஞானம் என்று கர்த்தருடைய வேதத்திலே நாம் சில விளக்கங்களை நாம் பார்க்க வேண்டியது அவசியம். ஞானம் என்றால் அது எப்படிப்பட்டதாய் காணப்பட வேண்டும்? கொள்கையின் விபரீதமான ஞானத்திற்கும் தேவனாகிய கர்த்தரால் கொடுக்கப்படக்கூடிய உண்மையான ஞானத்திற்கும் வித்தியாசம் உண்டு. ரெண்டும் பார்த்தா ஒரே மாதிரி தான் தெரியும். உதாரணமாக ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு என்னுடைய செய்திக்குள்ளாக உங்களை நான் அழைத்து கொண்டு போகிறேன். பாருங்கள், உலக ரீதியாக காணப்படக்கூடிய பொன் என்று அழைக்கப்படக்கூடிய உண்மையான பொன்னுக்கும் போலியான ரகமாக செய்யப்பட்ட பொன்னுக்கும் நீங்கள் ரெண்டையும் ஒத்து வைத்து பார்க்கிறது உண்டானால், போலியான ரகங்கள் உண்மையான பொன்னை காட்டிலும் அதிக பிரகாசமாக இருக்கிறதை கண்கூடாக நாம் பார்க்க முடியும். அது வெளியே பார்க்கக்கூடிய நேரங்களில் பார்க்கும் பொழுது அதுதான் உண்மையான ஒரு தங்கம் என்கிறதை போல ஒரு மாய தோற்றத்தை உருவாக்குகிறதை நாம் பார்க்க முடியும். இதை விளக்குகிறது ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன். பாருங்கள், நான் செய்தித்தாளிலே வாசித்த ஒரு சம்பவம். மதுரை மாவட்டத்தில் ஒரு முறை ஒரு திருடன் ஒருவன் பாத்திர வியாபாரியை போல சின்ன சின்ன பாத்திரங்கள் 5 ரூபாய்க்கு 3 அல்லது 10 ரூபாய்க்கு 3 என்று சொல்லி இருக்கக்கூடிய சில பாத்திரங்களை வண்டியிலே வைத்து தள்ளி கொண்டு வந்து அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு மத்தியில், அதாவது இருக்கக்கூடிய யாராச்சும் நகை அது இந்த மாதிரி விஷயங்களை போட்டுக்கிறது உண்டான பாத்திரம் விற்கிறவனை போல வந்து நகையை அத்துக்கொண்டு ஓடுகிறது அவனுடைய வழக்கம். அந்த கிராமத்திற்கு அந்த மனிதன் கடந்து வந்தான். கடந்து வந்து அந்த மனிதன் என்ன ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பித்தான். பாத்திரம் விற்கிறவனை போல கடந்து வரக்கூடிய நேரத்தில் ஒரு வயதான ஒரு பாட்டியம்மா நிறைய பெரிய ஆபரணங்களை அடைந்து கொடுக்கக்கூடிய பாத்திரம் அந்த அம்மா வந்து வெளியே வந்து பாத்திரம் வாங்கும்படிக்காய் வந்தாங்க. அந்த மனிதன் இங்கும் அங்கும் திரும்பி பார்த்தான். ஊரில் ஆள் நடமாட்டம் ஒருத்தருமே இல்லை. யாருமே இல்லாது இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த அம்மா மாத்திரம் வர்றாங்க. தம்பி, இந்த பாத்திரம் என்ன விலை அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய நேரத்தில் 10 ரூபாய்க்கு 3 பாட்டி என்று சொல்லி அந்த பாத்திரங்களை வியாபாரம் செய்யக்கூடிய மும்முரத்திலே அந்த அம்மா பார்த்து கொடுக்கக்கூடிய நேரத்தில் காதிலே கழுத்திலே போட்டுக்கக்கூடிய நகைகளை அத்துக்கொண்டு ஒரே ஓட்டமாக ஓடியே போயிட்டான். நம்ம கத்துவாங்கன்னு சொல்லி நினச்சி பார்த்தோம். அந்த அம்மா கத்தலை. நம்ம என்ன செஞ்சாங்க பாருங்கள், அதாவது அந்த பாத்திர வண்டியை தள்ளிட்டு வீட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க. என்ன காரியம்? ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் பார்த்தாங்க. என்ன இந்த மாதிரி அந்த மனுஷன் வந்து, அதாவது உன்னுடைய கழுத்திலும் காதிலும் போட்டுக்கக்கூடிய நகையை அத்துக்கொண்டு போகிறான். சத்தம் போடாமல் பாத்திர வண்டியை தள்ளி கொண்டு நீ வாட்டுக்கு வந்து வீட்டை நோக்கி கடந்து வருகிறாயே, உனக்கு அந்த நகையை பற்றி அக்கறை இல்லையா என்று சொல்லி கேட்ட பொழுது அதெல்லாம் போலியாக செய்யப்பட்ட தங்கத்தை போல செய்யப்பட்ட நகை. அது ஏறக்குறைய ஒரு 25 ரூபா ஒரு 50 ரூபா தான் பெறும். ஆனால் அந்த ஒட்டு மொத்த பாத்திரத்தினுடைய மதிப்பை பாருங்கள், ஏறக்குறைய 1000 ரூபாய்க்கு மேலே செல்லுபடி ஆகும் என்று சொல்லி வீட்டுக்கு அந்த பாத்திர வண்டியை தள்ளி கொண்டு போனாங்க. இது மாதிரி போலியை கண்டு ஏமாறக்கூடிய உலகம் எது? இந்த போலியான ஞானம் என்கின்ற இந்த ஞானத்தினுடைய தன்மைகளை நீங்களும் நானும் நம்பி ஏமாந்துடக்கூடாது. எது உண்மையான ஞானம்? ஞானம் என்றால் அது எத்தன்மை உள்ளதாய் காண்பிக்கப்பட முடியும். உண்மையாகவே பரத்திலிருந்து இறங்கி வரக்கூடிய ஞானம், ஆண்டவராகிய தேவனால் சொல்லிக் கொடுக்கப்படக்கூடிய ஞானம், கர்த்தராகிய தேவனுடைய காரியங்களை வெளிப்படுத்தக்கூடிய ஞானம் என்றால் என்ன என்கிறதை நீங்கள் மெய்யாகவே கற்றுக்கொள்ள ஆரம்பித்தால் மட்டும்தான், அந்த ஞானங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தால் மட்டும்தான் என்ன விஷயம் நடக்க ஆரம்பிக்கும்? உங்கள் விசுவாசத்திலே நீங்கள் வலிமை அடைய ஆரம்பிக்கிறது மட்டுமல்லாமல் தேவனை கிரியைகளை நடப்பிக்கக்கூடிய ஒரு மக்களாய் விளங்கி சாத்தானை எதிர்க்கும் ஆயுதங்களாய் நீங்களும் நானும் உருவாக்கம் அடைய முடியும். கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல தேவனுடைய ஞானம் என்றால் எப்படிப்பட்டதாய் காண்பிக்கப்படுகிறது? கலாத்தியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 4வது அதிகாரம் 8, 9 ஆகிய வசனங்களை வாசிக்க கேளுங்கள். கொஞ்சம் நிறுத்தி நிதானமா
நான் சற்று ஆழமாக உங்களோடு கூட நான் பேச போகின்றேன். கலாத்தியர் 4வது அதிகாரம் 8, 9 ஆகிய வசனங்களை வாசிக்க கேளுங்கள். நீங்கள் தேவனை அறியாமல் இருந்தபோது சுபாவத்தின்படி தேவர்கள் அல்லாதவர்களுக்கு அடிமைகளாய் இருந்தீர்கள். இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது நீங்கள் தேவனாலே அறியப்பட்டிருக்க பலனற்றதும் வெறுமையானதுமான அந்த வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புகிறது எப்படி? கர்த்தருடைய வேத புஸ்தகத்தில் நாம் வாசிக்கின்றோம், அடிமையான நுகத்திலே நின்று உண்மையான ஞானம் நம்மை விடுதலை ஆக்க துவங்குகிறது. பொய்யான வழிபாடுகள் இந்த உலகத்திலே எது விசேஷம், எது மேன்மை, எது முக்கியம், எது பரிசுத்தம், எது நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் அத்தியாவசியமான தேவை? உலகத்திலே பொய்யாய் பெயர் பெற்றிருக்கக்கூடிய ஞானம் நமக்கு கற்பித்து தருகிறது. உலகத்திலே ஆடம்பரங்கள் முக்கியம், உலகத்திலே அந்தஸ்துகள் முக்கியம், உலகத்திலே படிப்பு முக்கியம், உலகத்திலே பொருள் முக்கியம், உலகத்திலே அறிவு முக்கியம், உலகத்திலே வீடுகள் முக்கியம், உலகத்திலே ஆசீர்வாதங்கள் முக்கியம், உலகத்திலே ஆஸ்திகள் முக்கியம் என்று சொல்லி பொய்யாய் பெயர் பெற்றிருக்கக்கூடிய ஞானங்கள், இவைகளை தேடி அஞ்ஞானிகள் நாடி தேடி மெய்யாகவே ஓட ஆரம்பிக்கிறதை நாம் கண்கூடாக பார்க்க முடியும். ஆனால் தேவனுடைய மனிதனாகிய நீயோ வென்றால் இப்படிப்பட்ட அடிமை நுகங்களிலே நின்று நீயும் நானும் விடுவிக்கப்பட வேண்டியது அவசியம். அவர்கள் தேடி சம்பாதித்து வைத்திருக்கக்கூடிய எந்த பொருளையும் மறு உலகத்திற்கு அவர்களால் மெய்யாகவே கொண்டு போக முடிகிறது இல்லை. இந்த உலகத்திலே சம்பாதித்து வைத்திருக்கக்கூடிய கட்டடங்கள், இந்த உலகத்திலே கட்டி முடித்திருக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான பிரயாசங்கள், இந்த உலகத்திலே சேர்த்து வைத்திருக்கக்கூடிய காரியங்கள் மறு உலகத்திலே அவர்களால் எடுத்துக்கொண்டு போக முடிகிறது இல்லை. அவர்கள் நினைக்கிறாங்க, இந்த உலகத்தில் வாழக்கூடிய சம்பிரமமான வாழ்க்கை தான் மறு உலகத்தில் என்னை மேன்மை உள்ளவனாய் உருவாக்க ஆரம்பித்து விடும். கர்த்தருடைய வேத புஸ்தகத்திலே நாம் மெய்யாகவே வாசிக்கிறோம், இவைகள் எல்லாம் அடிமை நுகத்திலே உன்னையும் என்னையும் இழுப்புண்டு சிக்க செய்ய ஆரம்பித்து விடுகிறது. எத்தனை மாய உபாய தந்திரங்களிலே உலக ஆசிக்காய் ஜனங்கள் போய் சிக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிச்சாங்கன்னு பாருங்க. எத்தனை மக்கள் அஞ்ஞானமான காரியங்களுக்காக தேவனை தூக்கி எறியக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிச்சாங்க. வேத புஸ்தகத்தில் அநேகம் உதாரணங்களை நான் உங்களுக்கு சொல்ல முடியும். அனனியா சப்பீராள் என்கின்ற தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவராகிய தேவனால் பிடிக்கப்பட்ட மக்கள் உலகம் என்கின்ற காரியத்தை மையமாக முக்கியத்துவமாக தங்கள் வாழ்க்கையிலே முதன்மையாக நினைவு கூற ஆரம்பித்ததினாலே கர்த்தராகிய தேவனை மறந்து உலகத்தினுடைய வழிபாடுகளுக்கு தங்கள் வாழ்க்கையை திறந்து கொடுக்க ஆரம்பித்ததினால் தானே இந்த உலகத்திற்காக தங்களை விற்று போடக்கூடிய ஒரு மக்களாய் மாற்றப்பட ஆரம்பிச்சாங்க. வேத புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், யூதாஸ் காரியோத்து கர்த்தராகிய தேவனுடைய காரியங்களை கற்றுக்கொண்டு ஆண்டவராகிய தேவனுடைய மனிதனாய் காணப்பட்ட யூதாஸ் காரியோத்து இயேசு கிறிஸ்துவை விற்று போடுவதற்கு காரணம் இயேசுவை காட்டிலும் உலக வாழ்க்கை மேன்மை என்கிறதை நினைவு கூறக்கூடிய அந்த பொய்யாய் பெயர் பெற்றிருக்கக்கூடிய கொள்கை விபரீதமாகிய ஞானம். இந்த ஞானம் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால் உன்னையும் என்னையும் அது அடிமைப்படுத்த ஆரம்பிச்சிருது. கர்த்தராகிய தேவனையே விற்று போடும்படியான காரியங்களை உருவாக்க ஆரம்பிக்கிறது. பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு விஷயம்! ஆண்டவராகிய தேவனுக்கென்று எல்லாவற்றையும் மெய்யாகவே தூக்கி எறிந்த மக்கள் போக இந்த உலகத்திற்காக தேவனை தூக்கி எறிய செய்கிறது எது? பொய்யாய் பெயர் பெற்றிருக்கக்கூடிய கொள்கையின் விபரீதமான ஞானம். இந்த ஞானம் உங்கள் கண்களை மயக்க ஆரம்பிச்சிருது. உங்கள் கண்களிலே காணப்படக்கூடிய ஆவிக்குரிய ஆழ்ந்த நிலைகளை மெய்யாகவே கெட்டுப்போக செய்ய ஆரம்பிச்சிருது. இந்த உலகம்தான் சாஸ்வதம், இந்த உலகம்தான் என்னுடைய வாழ்க்கையிலே நிரந்தரம், இந்த உலகம்தான் என்னுடைய வாழ்க்கையிலே நித்தியம், இந்த உலகத்திற்காகவே வாழும்படி தேவன் என்னை அழைத்திருக்கிறார். இந்த ஒரு கண்ணோக்கத்தை தருகிறது பொய்யாய் பெயர் பெற்றிருக்கக்கூடிய ஞானம் என்று பெயர் பெற்றிருக்கக்கூடிய கொள்கை விபரீதம். இதை தேடித்தான் அநேக மக்கள் நாடி ஓடி கர்த்தராகிய தேவனை இழந்து போகக்கூடிய மக்களாய் விளங்க ஆரம்பிச்சாங்க. பவுலோடு கூட ஊழியம் பார்த்த பர்னபாவை பார்க்கிறோம். ஆண்டவராகிய தேவனுக்கென்று வேறு பிரிக்கப்பட்ட அநேகம் கர்த்தருடைய பிள்ளைகளை பார்க்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய தேவனை ஏராளமான திரளான மக்கள் கிழக்கிலும் மேற்கிலும் தெற்கிலும் வடக்கிலும் இருந்து ஏராளமான மக்கள் ஆண்டவராகிய தேவனை பின்பற்றினார்கள். இயேசு சொன்ன ஒரே ஒரு உபதேசம்,
வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம் நான், என்னை புசிக்கிறவன் மெய்யாகவே நித்திய ஜீவனை பெற்றிருப்பார். இந்த வார்த்தைகளை கேட்ட மாத்திரத்தில் அவர்கள் சொன்னார்கள், கடின உபதேசம், இதை யார் ஏற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லி அது முதல் இயேசுவை பின்பற்றக்கூடிய சீஷர்களில் அநேகர் இயேசுவை விட்டு விலகி போக ஆரம்பிச்சாங்க. பொய்யாய் பேர் பெற்றிருக்கக்கூடிய ஞானம் என்கிற அந்த கொள்கையின் விபரீதம் ஆண்டவராகிய தேவனையும் உன்னையும் பிரித்து மீண்டும் உன்னை அடிமை நுகத்திற்குள்ளாக கொண்டு போய் கட்ட துவங்க ஆரம்பித்து விடுகிறது. சாத்தானுடைய தந்திரம் அதுதான், பொல்லாத பிசாசனுடைய தந்திரம் அதுதான். இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய நிறைய ஊழியக்காரர்களை பார்க்கிறோம். பணத்துக்கு அடிமைகளாக, புகழுக்கு அடிமைகளாக, ஆஸ்திக்கு அடிமைகளாக, ஆசீர்வாதங்களுக்கு அடிமைகளாக கர்த்தராகிய தேவனை விற்று போடுகிறதற்கு காரணம் ஞானம் என்று பொய்யாய் பெயர் பெற்றிருக்கக்கூடிய கொள்கை விபரீதங்களை அறிய முடியாத கண் சொருகி போற நிலை. அவர்கள் வாழ்க்கையை சாத்தான் அடிமை நுகத்திலே மையாகவே பூட்டி வைக்க ஆரம்பித்து விட்டான். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, இந்த கொள்கை விபரீதமான ஞானம் உன் வாழ்க்கையிலே விசுவாசத்தை இழக்கும்படி செய்து விடுகிறது. உன் தேவனாகிய கர்த்தரை இயங்க விடாமல் கட்டி போட ஆரம்பித்து விடுகிறது. ஜாக்கிரதை. உன் தேவனாகிய கர்த்தர் உன் மூலமாய் இயங்கினால் மட்டும்தான் வெற்றியை உன்னாலும் என்னாலும் சவதரிக்க முடியும். இல்லாத ஒரு பட்சத்தில் கர்த்தர் இயங்காமல் ஆண்டவராகிய தேவனை கட்டி போடுகிறது உண்டானால் தேவனுடைய பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே வெற்றியை பெறுகிறது எப்படி? பொல்லாத சாத்தான் இந்த மாயையான ஞானத்தை மனிதனுடைய வாழ்க்கையிலே உட்பிரவேசிக்க செயல்பட ஆரம்பித்துக் கொண்டு வருகிறது. நாம் கண்கூடாக பார்க்கிறோம். எத்தனை பேர் ஆண்டவருக்காக வந்து ஆண்டவருக்காக தியாகமாய் வரக்கூடியவர்கள் என்று சொல்லி பெயரினால் அழைக்கப்பட்ட மக்கள், எத்தனை மக்கள் உலகத்தை ஆதங்கமாய் திரும்பி பார்த்து தேவனை விட்டு தூரமாய் விலகி போன மக்கள் எத்தனை பேர்? கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், பொய்யாய் ஞானம் என்று பெயர் பெற்றிருக்கக்கூடிய கொள்கை விபரீதங்களை விட்டு நீயும் நானும் விலக வேண்டும். இது உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வரைக்கும் விசுவாச தளர்வு உன்னுடைய வாழ்க்கையிலே வந்துவிடும் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். இந்த திருநெல்வேலி மாவட்டத்திலே ஊழியங்களை துவங்கின அந்த ஆரம்ப காலகட்டம், ஊழியங்களுக்கு தேவையாக இருக்கக்கூடிய மைக், ஆம்பிளிஃபையர், மற்ற ஸ்பீக்கர்ஸ் எல்லாவற்றையும் வாங்கும்படியாக நான் இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு கடை, அவங்க வந்து அந்த கடையில் வந்து எழுதி போட்டிருந்தாங்க, இங்கே மைக்கு, ஸ்பீக்கர், ஆம்பிளிஃபையர் எல்லாமே வந்து அதாவது விலை குறைவாக மலிவு விலையில் விற்பனை செய்யப்படும் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு போர்டை நான் வாசித்த பொழுது அவரிடத்தில் நான் சென்று விசாரிக்க நேர்ந்தது. அவரை பார்த்து நான் கேட்டேன், இந்த மாதிரி மைக்கு, ஸ்பீக்கர், ஆம்பிளிஃபையர்ஸ் எல்லாமே எனக்கு தேவைப்படுகிறது, இதனுடைய கொட்டேஷனை நீங்கள் வந்து எனக்கு தருகிறது உண்டானால் அவைகளுக்குரிய விலைகளை கொடுத்து வாங்கி கொள்ள என்னால் ஆகும் என்கிறதை பற்றி நான் பேசினேன். அவர் என்னை பார்த்து கேட்டு அவர் வந்து என்கிட்ட வந்து சில விலைகளை பற்றி அவர் என்னோடு கூட பேசி கொண்டு வந்தார். நான் அவரிடத்துல சொன்னேன், இது ஒரு அதாவது ஆண்டவராகிய தேவனுடைய ஊழியம் அப்படின்னு சொன்னால் இதனுடைய விலையில் வந்து நிறைய ரிடக்ஷன் வந்து தருவாங்க என்கிறத பற்றி நான் வந்து கேள்விப்பட்டிருக்கிறேன். அதனால இது வந்து எனக்கு வந்து ஊழியத்துக்கு தேவைப்படுகிறதுனால எனக்கு கொஞ்சம் ரிடக்ஷன் போட்டு எனக்கு இதனுடைய விலைகளிலிருந்து சில விலைகளை நீங்கள் வந்து குறைவு பண்ணி தர வேண்டும் என்கிறத பற்றி நான் அவர்கிட்ட கேட்டேன். அவர் என்னை பார்த்து கேட்டார், நீங்கள் என்ன ஊழியம், எங்கேருந்து வந்திருக்கிறீங்க, எங்கே நீங்கள் ஊழியம் ஆரம்பிக்க போகிறீங்க? பக்கத்தில் தான் ஊழியம் ஆரம்பிக்க போகிறேன் என்கிறதை பற்றி நான் பேசி கொண்டு வந்தேன். நீங்கள் யார், எந்த இடத்துலேருந்து வந்திருக்கிறீங்க, எதுக்காக இங்கே வந்திருக்கிறீங்க, எதுக்கு இங்கே ஊழியம் ஆரம்பிக்க போகிறீங்க, இந்த திருநெல்வேலியில் நிறைய ஊழியம் இருக்கிறது, நீங்கள் என்ன வகையான ஊழியத்தை செய்ய போகிறீங்க என்று கேட்ட பொழுது என்னுடைய அனுபவ சாட்சியை பற்றி நான் பேசி, இந்த பகுதியில் ஆண்டவராகிய தேவன் ஊழியம் செய்யும்படி என்னை அழைத்திருக்கிறார், ஆகவே நான் இந்த மாதிரி ஊழியம் செய்கிறதற்கு தேவையான உபகரணங்களை வாங்க வேண்டும் என்பதற்காகத்தான் உங்கள்கிட்ட நான் வந்து கேட்டிருக்கிறேன் ஐயா அப்படின்னு சொன்னேன். அவர் என்னை பார்த்து சொன்னார், கர்த்தரை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்னு கேட்டார். உடனே நான் என்னுடைய அனுபவ சாட்சியை பற்றி பேசினேன். அவர் என்னை பார்த்து சொன்னார், நானும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஆண்டவராகிய தேவனுக்கென்று ஊழியம் செய்த ஒரு மனிதன் தான். ஆனால் நான் நம்பினதைப் போல தேவன் என்னுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்யவே இல்லை. சில விஷயங்களில் ஆண்டவராகிய தேவனை நம்பி நான் மோசம் போய்விட்டேன். சில வேலைகளை நான் தேடக்கூடிய நேரத்தில் எனக்கு அந்த வேலை வாய்ப்பை ஆண்டவராகிய தேவன் தர வேண்டும் என்று நான் விரும்பினேன். சில தொழில்களை நான் துவங்கக்கூடிய நேரத்தில் கர்த்தராகிய தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து அதற்குரிய மூலதனங்கள் யாவற்றையும் போட்டு ஆண்டவர் என்னுடைய தொழிலை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் காத்திருந்தேன். ஆனால் கர்த்தராகிய தேவன் என்னை ஏமாற்றி விட்டார். நான் செய்த காரியம் என்ன? ஆண்டவராகிய இயேசுவை மறந்தேன்.
செய்த ஊழியத்தை மறந்தேன், செய்த உபதேசங்களை மறந்தேன். இப்பொழுது வேறொரு மனிதனோடு கூட இணைந்து வேறு அநேகம் விதமான மதத்தை நாடி நான் கடந்து போய்விட்டேன். இப்பொழுது என்னுடைய வாழ்க்கை சந்தோஷமாய் இருக்கிறது, சமாதானமான ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்து கொண்டு வருகின்றேன். என்னுடைய வாழ்க்கையிலே அந்த நாட்களிலே காணப்பட்ட இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாட்களிலே காணப்பட்ட எந்த குழப்பமும் எந்த கலக்கமும் எந்த வேதனையும் எனக்கு இல்லை. நான் எதையெல்லாம் தொடுகிறேனோ அதையெல்லாம் நான் மெய்யாகவே என்னுடைய வாழ்க்கையிலே பெறக்கூடிய அளவிற்கு இப்பொழுது என்னுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கிறது. ஆகவே என் சகோதரனே, உங்களுக்கு நான் ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். இந்த மாதிரி இயேசுவை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையினுடைய எல்லா விதமான உயர்வின் மேன்மைகளை இழந்து போகாதிருங்கள். என்ன மாதிரி நீங்களும் மெய்யாகவே இயேசுவை விட்டு வருகிறது உண்டானால் இந்த உலகத்திலே காணப்படும் எல்லா ஆசீர்வாதங்களும் உங்கள் வாழ்க்கையை தேடி வருகிறதை பார்க்க முடியும். நான் அவரை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், உலகத்தை விட்டுத்தான் இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்று வந்தேன். ஆனால் நீங்களோ இயேசுவை விட்டு உலகத்தை பின்பற்ற வேண்டும் என்று சொல்கிறீர்களே, உங்கள் உபதேசம் தவறு சகோதரி என்று சொல்லி அந்த சகோதரனை விட்டு நான் கடந்து வர ஆரம்பித்தேன். எப்படி பாருங்க, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை இந்த பொய்யாய் பெயர் பெற்றிருக்கக்கூடிய ஞானம் எப்படி கெட்டுப்போக பண்ண ஆரம்பிக்கிறது என்று பாருங்கள். உலகத்தை விட்டு இயேசுவை பின்பற்ற வேண்டியதை விடுத்துவிட்டு ஆண்டவராகிய தேவனை விட்டு உலகத்திலே ஆசீர்வாதங்களை பெற அழைக்கக்கூடியவர்களைப் போல நம்முடைய ஆவிக்குரிய நிலைகளை எத்தனை தூரம் இந்த பொய்யாய் பெயர் பெற்றிருக்கக்கூடிய ஞானத்தினுடைய கொள்கை விபரீதங்கள் கெட்டு போக பண்ண ஆரம்பித்திருக்கிறது. சாத்தானுக்கு அதுதான் தேவை. உன் தேவனாகிய கர்த்தரை விற்று போட்டுவிடு, உன் தேவனுடைய நாமத்தை நீ ஏற்றுக்கொண்டதினால் என்ன ஆசீர்வாதங்களை பெற முடியும், ஆண்டவராகிய தேவனை தொலைத்து போடு என்று சொல்லி நம்மோடு கூட ஞானம் என்று பொய்யாய் பெயர் பெற்றிருக்கக்கூடிய கொள்கை விபரீதத்தின் மூலமாய் அநேகம் காரியங்களை பேச ஆரம்பிக்கிறான். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையை ஜாக்கிரதை. எதை இழந்தாலும் தேவனை இழக்காதிருக்கிறதான் ஞானம். எந்த ஒரு காரியம் என்னுடைய வாழ்க்கையை விட்டு போனாலும் கர்த்தராகிய தேவனை என்னோடு கூட வைத்திருக்கிறதான் மேன்மை. இதை நான் இழக்கிறது உண்டானால் இந்த உலகத்தில் நான் பெறவாதிருக்கிறது நலமாயிருக்கும். தேவனுடைய வேதம் அதைத்தான் நமக்கு சொல்லுகிறது. ஆகவே பொய்யாய் பெயர் பெற்றிருக்கக்கூடிய கொள்கை விபரீதமான இந்த முதல் ஞானத்தை தூக்கி எறியுங்கள் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். இரண்டாவது காரியம், இந்த தேவனாகிய கர்த்தர் தரக்கூடிய ஞானம் எப்படிப்பட்ட ஞானமாய் காண்பிக்கப்படுகிறது. 2 கொரிந்தியரின் புஸ்தகத்தில் 2வது அதிகாரம் 14வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 14வது வசனத்தை கொஞ்சம் நிறுத்தி ஆழமா வாசிங்க. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகின்ற அறிவின் வாசனையை வெளிப்படுத்தக்கூடிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, உண்மையாகவே ஆண்டவராக தேவன் தரக்கூடிய ஞானம் உங்கள் வாழ்க்கையிலே இருக்கிறது உண்டானால், அந்த வசனம் சொல்லுது பாருங்க, எல்லா இடத்திலும் வெற்றி சிறக்கும் வாழ்க்கை உன் வாழ்க்கையாய் காண்பிக்கப்படுகிறதை பார்க்க முடியும். எந்த இடத்திலும் தோல்வியினுடைய தன்மை நம்முடைய வாழ்க்கையிலே வராது. இந்த பொல்லாத பிசாசு ஆரம்ப நாட்களில் வெற்றியை தருகிறவனை போல நம்முடைய வாழ்க்கையிலே தந்து உன்னுடைய ஆன்மீக வாழ்க்கையை திருடிக்கொண்டு போகும்படியான காரியங்களை உருவாக்குகிறான். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்கப்படக்கூடிய நிலை உன் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் தீவிரமாய் வர வேண்டியது அவசியம். இந்த உலகத்திலே நீ வெற்றி பெற வேண்டும். உலகத்திலே காணப்படக்கூடிய ஒவ்வொரு நிலைகளிலும் வெற்றி அடைய வேண்டும். உலகத்திலே வரக்கூடிய பிரச்சனைகளிலே வெற்றி பெற வேண்டும். ஆவிக்குரிய காரியங்களிலே வெற்றி சிறக்க வேண்டும். பொல்லாத சாத்தானுக்கு விரோதமான போராட்டங்களிலே வெற்றி அடைய வேண்டும். எந்த விஷயத்திலும் நீயும் நானும் தோற்று போகாத நிலைக்கு பெயர்தான் தேவன் தந்திருக்கக்கூடிய அறிவு அல்லது ஞானம். இந்த ஞானம் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால் உன்னையும் என்னையும் இந்த ஞானம் ஒரு நாளும் தோல்வியை அடையும்படி சம்மதிக்கிறதே இல்லை. உன் வாழ்க்கையிலே இந்த ஞானம் வருகிறது உண்டானால் சாத்தானுக்கு விரோதமாய் வரக்கூடிய சகல போர்களிலும் உன்னை அது மெய்யாகவே சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலமடைய பண்ணி சாத்தானுடைய பலவீனங்களை உன்னுடைய கண்களுக்கு முன்பதாய் காண்பித்து எல்லா இடங்களிலேயும் உன்னை அது வெற்றி சிறக்க பண்ண ஆரம்பித்து விடும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலங்களிலே எங்காகிலும் இயேசு கிறிஸ்து தோற்று போனாரா என்று பாருங்கள். அவர் ஊழியம் துவங்கின காலங்கள் முதற்கொண்டு ஊழியத்தினுடைய முடிவு காலம் வரைக்கும் இயேசு எல்லா இடங்களிலும் பொல்லாத பிசாசின் சத்துவங்களை வெற்றி சிறக்க ஆரம்பித்தாரே தவிர ஒரு இடத்திலும் ஆண்டவராகிய தேவன் விழுந்து போனதாக கர்த்தருடைய சத்திய வேதத்தில் எங்கும் உங்களாலும் என்னாலும் பார்க்க முடிகிறதில்லை. காரணம், இந்த ஆண்டவராகிய தேவனால் வந்திருக்கக்கூடிய அறிவு உன்னையும்
என்னையும் எதை நோக்கி இழுத்து கொண்டு போகிறது? வெற்றியை அடையும் பாதையை நோக்கி இழுத்து கொண்டு போக ஆரம்பித்து விடுகிறது. நீ தோற்று போக வேண்டும் என்கிற காரியத்தை மையப்படுத்தி அந்த கிரியைகளை செயல்படுத்த ஆரம்பித்தாலும் கூட உன் வாழ்க்கையிலே தோல்வி என்கிறது வருகிறதே இல்லை. ராமநாதபுரத்தில் ஒரு கடை ஒன்று ஆரம்ப நாளிலேயே துவங்கப்பட்டது. அது ஒரு பேக்கரி. அந்த பேக்கரியில் என்ன அப்படின்னா, சில அங்கே இருக்கக்கூடிய ஆரம்ப நாட்கள் இருக்கக்கூடிய ஜனங்கள் அவங்களுக்கு வந்திருக்கக்கூடிய அந்த கணக்குகள், அதாவது அதில் வந்திருக்கக்கூடிய அந்த பணங்கள் கணக்கிலே காண்பிக்கப்படாத பணமாக இருக்கிறதுனால அந்த கணக்கில் காண்பிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு பேக்கரியை ஆரம்பிச்சு அந்த பேக்கரியை நஷ்ட கணக்காக காண்பித்து அவங்க பதுக்கி வைத்திருக்கக்கூடிய பணத்தை வெளியே கொண்டு வந்துடலான்னு சொல்லி பேக்கரியை ஆரம்பித்தாங்க. பேக்கரி ஆரம்பித்தா அந்த பேக்கரியில் என்ன ஒரு விசேஷம், இப்போ அந்த ஒரு காரியம் இல்லை. ஆனால் ஆரம்ப நாட்கள், நான் சின்ன வயசில் இருக்கக்கூடிய நாட்களில் அந்த பேக்கரியில் போய் நீங்கள் என்ன பலகாரத்தை வேணுமானாலும் இங்கே சாப்பிடலாம், என்ன கேக் வேணாலும் சாப்பிடலாம், என்ன விதமான காரியத்தை வேணாலும் சாப்பிடலாம், எத்தனை டீ வேணாலும் குடிக்கலாம், காஃபி குடிக்கலாம். அவங்கள பார்த்துட்டு நீங்கள் முன்பின் அறியப்படாத ஒரு நபராக இருக்க ஆரம்பித்தாலும் கூட அவங்கள பார்த்து நீங்கள் சொல்லிட்டு வரலாம், அண்ணே நான் இந்த மாதிரி இத்தனை காரியத்தை சாப்பிட்டுட்டேன், இத்தனை கேக் சாப்பிட்டுட்டேன், இத்தனை விதமான டீயை நான் குடிச்சிட்டேன், என் கையில் இப்போ காசு இல்லைண்ணே, இனி நாளைக்கு நான் இந்த பக்கத்தில் வரும்போது தருகிறேன் என்று சொல்லி முன்பின் அறியாது நீங்கள் சொன்னால் கூட பேசாமல் விட்டுருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு நஷ்ட கணக்கு காமிக்கணும். காமிச்சா தான் அவங்க கையில் வைத்திருக்கக்கூடிய அந்த பணத்தை வெளியே கொண்டு வர முடியும். ஆனால் நடந்த காரியம் என்ன தெரியுமா? அவர்கள் நஷ்ட கணக்கு காண்பிக்கும்படி வரக்கூடிய யாரு கேட்டாலும் தந்திருக்கக்கூடிய அந்த டீனுடைய வியாபாரம் ஓஹோ என்று ஓட ஆரம்பிச்சிருச்சு, லாபத்திலே ஓட ஆரம்பிச்சிருச்சு. அவங்க ரொம்ப திகைச்சு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ, நஷ்ட கணக்கு காமிச்சிட்டு இருக்கக்கூடிய கள்ளப்பணத்தை வெளியே கொள்ளலாம் சொல்லி பார்த்தோம்னா, இந்த கடையில் நாங்கள் துவங்கின அந்த நாள் துவங்கி இந்த கடை முழுக்க லாபமாய் வந்து கொண்டே இருக்கிறது, நாங்கள் என்ன செய்ய முடியும் என்று சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சாங்க. ஆண்டவராக தேவனை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மனிதன் நஷ்டமடைய வேண்டும் என்று சொல்லி அவங்க விருப்பப்பட ஆரம்பித்தாலும் அதையும் ஆண்டவராக தேவன் லாபமாய் முடிவடைய பண்ண ஆரம்பிச்சிருவார். ஏனென்றால் கிறிஸ்துவனுடையவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே வெற்றி சிறக்க பண்ணும்படியாகவே உருவாக்கப்பட்டவர்கள் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். எந்த காரியமாய் காணப்பட ஆரம்பித்தாலும், எந்த விஷயமாய் காணப்பட ஆரம்பித்தாலும், நீயும் நானும் வெற்றி சிறக்க பண்ணும்படியாகவே ஆண்டவராக தேவனால் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் தந்திருக்கக்கூடிய ஞானம், உன் வாழ்க்கையிலே தேவனாக கர்த்தர் தரக்கூடிய திட்டங்கள் எல்லாம் உன்னை வெற்றி படியை நோக்கி இழுத்துக்கொண்டு போக ஆரம்பிக்கிறதை தவிர எந்த விஷயத்திலும் ஆவிக்குரிய மனிதன் என்று அழைக்கப்படக்கூடிய எவனும் தன் வாழ்க்கையிலே தோற்று போனதாக சரித்திரத்தை பார்க்க நிச்சயமாக உங்களாலும் என்னாலும் பார்க்க முடிகிறது இல்லை. வேத வாக்கியங்கள் சொல்லுகிறதை போல எதையெல்லாம் ஜனங்கள் செயல்படுத்த ஆரம்பிச்சாங்களோ எல்லா இடங்களிலும் ஆண்டவராக தேவனுடைய பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையிலே வெற்றியினுடைய காரியங்களை பெற்றுக்கொள்ள துவங்க ஆரம்பிச்சாங்க. நம்முடைய வாழ்க்கையில் கூட தேவனுடைய ஞானம் என்று அழைக்கப்படக்கூடிய ஞானம் எப்படிப்பட்டது? உன்னையும் என்னையும் வெற்றி சிறக்க பண்ணும்படியாக உன்னை கர்த்தராக தேவனுடைய வசம் அப்படி இழுத்துக்கொண்டு போகக்கூடிய வலிமை பெற்றது. ஆனால் இந்த பொய்யாய் பெயர் பெற்றிருக்கக்கூடிய ஞானம் என்ன செய்யும் பாருங்கள், வெற்றியை போல தோற்றமளித்து உன் வாழ்க்கையை தோற்று போக செயல்படுத்த ஆரம்பித்து விடுகிறதை பார்க்க முடியும். அதனால தான் கர்த்தர் சொல்லுகின்றார், ஞானத்தை ரொம்ப டிஸ்டிங்கிஷ் பண்ணி பாருங்க, எல்லா காரியங்களையும் வேறுபடுத்தி பாருங்க. எது பரத்திலிருந்து இறங்கி வந்த ஞானம், எது சாத்தான் தரக்கூடிய பொய்யாக போலியான ஞானம், இனம் கண்டு சாத்தான் தரக்கூடிய இந்த காரியங்களை நீங்கள் தொலைத்து போட வேண்டியது அவசியம். பொய்யாய் பெயர் பெற்றிருக்கக்கூடிய கொள்கை விபரீதங்கள் உன் வாழ்க்கையிலே வராதிருக்க நீயும் நானும் பார்க்க வேண்டியது அவசியம். கர்த்தருடைய ஞானம் என் வாழ்க்கையிலே வந்திருக்கிறது உண்டானால் எதை தொட்டாலும் என் வாழ்க்கையிலே வெற்றிதான். எந்த இடத்திலும் என்னுடைய வாழ்க்கையிலே தோல்வி என்கின்ற தன்மையை நான் என் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்கிறதே இல்லை. எல்லா விஷயத்தையும் ஆண்டவராகிய தேவன் வெற்றியாகவே என் வாழ்க்கையிலே முடிய பண்ண ஆரம்பித்து விடுகின்றார். ஆகவேதான் இந்த பொல்லாத சாத்தான் இந்த போலியான ஞானத்தை உருவாக்கி உன்னையும் என்னையும் வெற்றி சிறக்க பண்ண முடியாத காரியங்களை தோற்றுவிக்க துவங்க ஆரம்பித்து விடுகின்றான். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தருடைய ஞானம் அனந்த ஞானம். இந்த ஞானம் உன் வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால் தோல்வி என்கின்ற காரியம் சாத்தானுக்கு விரோதமாய் செய்யக்கூடிய யுத்தங்களிலும் சரி, உலகத்திற்கு விரோதமாய் செய்யக்கூடிய யுத்தங்களிலும் சரி, இந்த உன்னதத்திற்காக நீங்களும் நானும் எடுக்கக்கூடிய பிரயாசங்களிலும் சரி, ஒரு விஷயத்திலும் தோற்று போகாத நிலையின் ஊடாக நீங்களும் நானும் கடந்து போக துவங்க ஆரம்பித்து விடுகின்றோம். இதுக்கு விளக்குகிறதுக்கு பைபிளில் ஒரு நல்ல ஒரு இன்சிடென்ட் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. ஆண்டவராகிய தேவன் ஒரு நல்ல ஒரு உவமை ஒன்றை சொன்னார். லாசரு என்கின்ற ஒரு மனிதனும் ஒரு பெரிய ஒரு ஐஸ்வர்யவானுடைய சம்பவம். அதில் அந்த ஐஸ்வர்யவான் ரொம்ப சம்பிரமமாய் வாழ்ந்தவன்.
எல்லா விதமான காரியங்களையும் நேர்த்தியும் நன்மையுமாய் பெற்றிருக்கக்கூடிய மனிதன். இந்த லாசரு ஐஸ்வர்யவானுடைய வீட்டு வாசலிலே உட்கார்ந்து பிச்சை எடுக்கக்கூடிய ஒரு மனுஷன். அந்த லாசரு என்கின்ற அந்த மனுஷன் ஐஸ்வர்யவான் போடக்கூடிய கொஞ்சம் அப்ப துணிக்கைகளினாலே தன் வயிற்று பசியை ஆற்ற வேண்டும் என்று ஆசையாக இருந்தான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த ஐஸ்வர்யவான் என்ன நினைச்சிருப்பான்? இந்த உலக வாழ்க்கையில் என்னை போல வெற்றி உள்ளவன் யார் இருக்க முடியும்? எல்லா விஷயத்திலும் நான் வெற்றி பெற்றவனாய் இருக்கிறேன். இதோ இந்த பிச்சைக்காரனாய் காணப்படக்கூடிய லாசருவை பார்க்கிறேன். இவன் ஒரு வேளை சாப்பாட்டுக்கு என்னுடைய மேஜையின் மேலிருந்து விழக்கூடிய சின்ன துணிக்கைகளினாலே தன்னுடைய பசியை ஆற்றும்படி மெய்யாகவே காத்திருக்கக்கூடிய இந்த லாசரு, இவனுக்கு முன்பதாய் சம்பிரமமாய் வாழக்கூடிய என் வாழ்க்கை, நான் எவ்வளவு தூரம் உயர்த்தப்பட்டவனாய் காண்பிக்கப்படுகிறேன். அவனுடைய யோசனை ஒருவேளை காணப்பட்டிருக்கலாம். ஆனால் அந்த நிலை அப்படியே மாற்றப்பட்டு லாசருவும் மரித்து போனான், ஐஸ்வர்யவானும் மரித்து போனான். லாசரு இப்பொழுது ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டார். இந்த ஐஸ்வர்யவான் அதல பாதாளத்திலே தள்ளுண்டு போகிறதை பார்க்க முடியும். இப்ப லாசருடைய நிலைகளை பார்க்கிறோம். உயர்ந்த ஸ்தானமாய், மகிமையுள்ள ஒரு ஸ்தானமாய், ஆபிரகாமுடைய மடியிலே முகமுகமாய் ஆபிரகாமை சந்திக்கக்கூடிய ஒரு மனிதனாய், அவனால் தேற்றக்கூடிய ஒரு மனிதனாய், தேர்தல்களையும் மாறுதல்களையும் பெறக்கூடிய ஒரு மனிதனாய் லாசரு மேலே உட்கார்ந்து இருக்கிறதை கீழே இருக்கக்கூடிய ஐஸ்வர்யவானுடைய கண்கள் பார்க்கிறது. அங்கு இருக்கக்கூடிய ஆபிரகாமை பார்த்து அந்த ஐஸ்வர்யவான் கேட்கிறார், லாசருவனுடைய விரல் நுனியினாலே கொஞ்சோண்டு தண்ணீரை கொண்டு வந்து என்னுடைய நாவிலே போடும்படியான ஒரு வார்த்தையை நீங்கள் மெய்யாகவே சொல்ல வேண்டும் ஆபிரகாம் ஐயா. இந்த நரக வேதனையில் நான் மெய்யாகவே ஆக்கரை தீர்ப்புக்கு உட்பட்டு மகா பெரிய கொடிய ஆக்கரின் ஊடாக நான் தண்டிக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன். அவனுடைய ஒரே ஒரு சொட்டு தண்ணீர் என்னுடைய மனதை குளிர்விக்க ஆரம்பித்து விடும். தயவு செய்து நீர் அவனோடு கூட பேசி அந்த ஒரு சொட்டு நீரை என்னுடைய வாயிலை தரும்படியான அந்த வார்த்தைகளை நீர் சொல்ல வேண்டும். ஆண்டவராக தேவனுடைய வார்த்தைகளை ஆபிரகாம் பேசுகின்றார். உனக்கும் எனக்கும் இடையிலே பெரிய ஒரு பிளப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது. இங்கிருந்து அங்கு யாரும் போக முடியாது, அங்கிருந்து யாரும் இங்கு வர முடியாது. ஆகவே ஐஸ்வர்யவானாக காணப்பட்டிருக்கக்கூடிய நீ உலகத்திலே சம்பிரமமாய் வாழ்ந்தாய். அதே போல இந்த லாசரு உலகத்திலே மகா பெரிய கஷ்டத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பித்தார். இப்பொழுது அவன் என்னுடைய மடியிலே தேற்றப்படுகின்றான். நீயோ நரகத்தில் ஆக்கினைக்கு உள்ளாக தீர்ப்பிடப்பட்டிருக்கிறாய் என்கிற ஒரு வார்த்தையை பேசி முடிக்கிறத பார்க்கிறோம். கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, உண்மையான ஞானத்தினுடைய தன்மை என்கிறது எதை பொறுத்து அமைக்கப்பட ஆரம்பிக்கிறது? எல்லா இடத்திலும் வெற்றி. ஒருவேளை வெளியரங்கமாய் பார்க்கும் பொழுது வெளியே சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் காணப்பட்டிருக்கலாம். ஆனால் அவனுடைய இறுதி நிலை எங்க போயிருச்சு பாருங்க. ஆபிரகாமுடைய மடி வரைக்கும் உயர்த்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலை. உலக ரீதியாக இந்த ஐஸ்வர்யவான் எல்லா சம்பத்துகளையும் பெற்றிருக்கக்கூடிய ஒரு மனிதனை காணப்பட்டிருக்கலாம். ஆனால் மறு உலக வாழ்க்கையை எடுத்து பார்க்கும் பொழுது ஐஸ்வர்யவான் நரக பாதாளத்திற்குள்ளாக தள்ளுண்டு போகக்கூடிய நிலை. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காணப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் உலகத்திலே காணப்பட்டிருக்கக்கூடிய எல்லா மனிதர்களை காட்டிலும் உயர்த்தப்பட்டவர்கள், வெற்றி சிறக்கும்படியாகவே உருவாக்கப்பட்டவர்கள். இந்த லாசரு செஞ்ச காரியத்தை பாருங்க, பிச்சை தான் எடுத்துட்டு இருந்தான். எந்த ஆண்டவராகிய தேவனுடைய பணியை கூட செய்யல. என்றாலும் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மகா பெரிய உன்னத நிலையை பார்க்கிறோம். இந்த ஐஸ்வர்யவான் என்கிற ஒரு மனிதன் தீமையை செய்தான் கூட நம்ம பார்க்க முடியல, எந்த ஒரு தப்பை செஞ்சாலும் கூட பார்க்க முடியல. ஆனால் அவனுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனையை பாருங்க, மகா பெரிய நரக தீ. வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி கிறிஸ்துவின் உடையவர்கள் வெற்றி சிறக்க பண்ணும்படியாகவே உருவாக்கப்பட்டவர்கள். கிறிஸ்துவை விட்டு புறம்பாக்கப்பட்டிருக்கக்கூடியவர்கள் அவர்கள் மெய்யாகவே தோற்று போகும்படியாக உருவாக்கப்பட்டிருக்கிறவர்கள். இந்த பொல்லாத சாத்தான் என்ன காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே தரும்படியான தீவிரமான காரியங்களை உருவாக்குகிறான் என்று பாருங்கள். நீங்களும் நானும் எந்த இடத்திலும் நிலையாய் நிற்க முடியாமல் வெற்றி சிறக்க பண்ணப்பட முடியாத ஒரு நிலைகளை தரும்படியாக உங்களுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட பொய்யான ஞானத்தை தந்து ஆண்டவராகிய தேவன் தந்திருக்கக்கூடிய அனந்த ஞானத்தை புறம்பாக்கி ஆண்டவராகிய தேவனை கிரியை செய்ய விடாமல் செய்து உங்களையும் என்னையும் கட்டுண்டவனாய் உருவாக்கி எல்லா இடங்களிலும் தோற்று போகக்கூடிய நிலைகளை சாத்தான் உருவாக்கக்கூடிய தீவிரமான காரியங்களை இந்த நாட்களில் செயல்படுத்திக் கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். ஜாக்கிரதை பிரியமானவனே, எது உண்மையான ஞானம், எது போலியான ஞானம் என்கிறதை நீங்களும் நானும் இனம் பிரித்து காண்பிக்கப்பட வேண்டியது அவசியம். இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்கிறோம். இதை குறித்து வேதம் என்ன ஒரு வார்த்தையை சொல்கிறது? 2 பேதுருவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 3-4 ஆகிய வசனங்களை கொஞ்சம் நிதானமா வாசிங்க, கொஞ்சம் ஆழமா வாசிங்க. 2 பேதுருவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 3-4 ஆகிய வசனங்களை கொஞ்சம் வாசிங்க.
தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறியக்கூடிய அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்யமான வல்லமையானது நமக்கு தந்தருளினதும் அன்றி இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, இந்த மகா பெரிய உன்னதமான ஞானம் நம்முடைய வாழ்க்கையிலே வரும் பொழுது கர்த்தரோடு இணையும் ஒரு பரஸ்பரமான உறவை நாம் பெற்றுக்கொள்ள ஆரம்பித்து விடுகின்றோம். தேவனோடு இணைக்கப்படக்கூடிய ஒரு அனுபவம் தான் எல்லா அனுபவங்களை காட்டிலும் உயர்ந்த அனுபவம், உன்னதமான அனுபவமும் கூட. திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாய் உங்களை உருவாக்கும் பொருட்டாக இந்த வானத்திலிருந்து புறப்பட்டு வரக்கூடிய இந்த அனந்த ஞானம் என்ன காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே தருகிறது. உலகத்திலே எந்த காரியத்தோடு கூட இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலை உனக்கு வேண்டாம். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம வேலை செய்கிறோம்னு வச்சுங்களேன், அதாவது ஏதாச்சும் ஒரு தொழிலின் ஊடாக கடந்து போகிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய ஆன்மீக வாழ்க்கைக்கும் அந்த தொழிலுக்கும் ஒரு பாண்டேஜ் உருவாக்கப்பட்டிரும். நீங்கள் ஏதாகிலும் ஒரு காரியத்தை உலக வழிபாட்டுக்குரிய காரியத்திற்குள்ளாக கடந்து போகிறது உண்டானால் இந்த உலக வழிபாடுகளும் உங்களுடைய ஆவிக்குரிய நிலைகளுக்கும் இடையிலே ஒரு பெரிய ஒரு பாண்டேஜ் உருவாக்கப்பட ஆரம்பிச்சிடும். இந்த பாண்டேஜை நீங்கள் மேற்கொண்டு கர்த்தரோடு கூட இணைகிறது ரொம்ப கஷ்டம். இந்த ஆண்டவராகிய தேவன் என்ன சொல்லுகின்றார், உலக வழிபாடுகளுக்கு தப்பும்படியாக திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாக உங்களை உருவாக்கும்படி இந்த ஞானம் எல்லா கட்டுக்களிலும் நின்று உங்களையும் என்னையும் வேறு பிரிக்க துவங்க ஆரம்பிக்கிறது. அந்த வசனத்தை திரும்ப ஒரு தடவை வாசிங்களேன் ப்ளீஸ். தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறியக்கூடிய அறிவினாலும் ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்யமான வல்லமையானது நமக்கு தந்தருளினதும் அன்றி இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வேத புத்தகத்தில் எப்படி போட்டிருக்கு பாருங்க, திவ்யமான சுபாவத்திற்கு பங்குள்ளவர்கள் ஆகும்படி தேவனை அறியக்கூடிய அறிவு உங்களை நெருக்கி கொண்டு வர ஆரம்பிக்கிறது. இந்த கர்த்தராகிய தேவனோடு கூட இணைக்கப்படக்கூடிய ஒரு அனுபவம், இதுதான் எல்லா காரியங்களை காட்டிலும் உயர்ந்த உன்னதமான மேன்மையான ஒரு அனுபவம் என்று கர்த்தருடைய வேத புத்தகத்தில் வாசிக்கின்றோம். இந்த அனுபவங்களை ஆரம்ப காலத்தில் காணப்பட்டிருக்கக்கூடிய அப்போஸ்தல ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே மெய்யாகவே பெற்றுக்கொள்ளும்படி எல்லா விஷயங்களையும் துறக்கும்படி அவர்கள் சம்மதிக்க துவங்கினார்கள். தங்கள் சரீரங்களை வாளினால் அறுப்புண்டு போகும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறதுக்கு காரணம், தங்களுடைய ஜீவனை மாய்த்து கொள்ளும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறதற்கு காரணம், அநேகம் விதமான சிங்கங்களுக்கும் அநேக விதமான துஷ்ட மிருகங்களுக்கும் தங்கள் ஜீவனை இரையாக ஒப்புக் கொடுத்ததற்கு காரணம், தங்களை வாளினால் அறுப்புண்டு போகும்படியாக அக்கினியினால் மெய்யாகவே தங்கள் சரீரங்கள் எரியும்படியாக ஒப்புக் கொடுக்கப்படக்கூடிய தன்மைகளை தங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்வதற்கு காரணம், எப்படியாகிலும் கர்த்தரோடு கூடிய அந்த இணைப்பு என் வாழ்க்கையில வரணும் என்பதற்காக. இதெல்லாம் எதனால ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே வருகிறது? தேவனோடு கூட இணைக்கப்படக்கூடிய இணைப்பு அவ்வளவு மேன்மையானதா? இது சாதாரணமான ஞானத்துக்கு மெய்யாகவே எட்டுகிறது இல்லை. கர்த்தரோடு கூட இணைக்கப்படக்கூடிய இணைப்பு அத்தனை மகிமை வாய்ந்ததா, அத்தனை உண்மையானதா, அத்தனை வல்லமை வாய்ந்ததா? இது சாதாரணமான மனுஷனுக்கு புரியாது. சாதாரணமான மனுஷன் என்ன யோசிப்பான், அந்த நேரத்தில் கர்த்தரோடு கூட வந்தா போதும், அந்த நேரத்தில் கர்த்தரோடு கூட பேசினா போதும், அந்த நேரம் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்தா போதும், கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணா போதும். ஆனால் இதோடு கூட ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை நின்று போகிறது இல்லை. கர்த்தரோடு இணைக்கப்படக்கூடிய இணைப்பை அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள ஆரம்பிக்கும் பொழுதுதான் மெய்யாகவே மேன்மையான காரியங்களை அவன் தன் வாழ்க்கையிலே உருவாக்க துவங்க ஆரம்பிக்கக்கூடிய ஒரு மனிதனாய் மாற்றமடைய ஆரம்பிக்கின்றான்.
வேதத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கை இதற்கு நல்ல ஒரு உதாரணம். அவர் எந்த இணைப்பையும் தன்னுடைய வாழ்க்கையிலே அதை முக்கியத்துவப்படுத்துகிறத நம்ம வந்து பார்க்க முடிகிறது இல்லை. எல்லா ஜனங்களும் குழுமி இருக்க ஆரம்பித்தாங்க. சில பேருக்கு ஆட்களை பார்த்த உடனே ஒரு பெரிய ஒரு உற்சாகம் வந்துடும். ஆட்கள் நிறைய சபை நிறைந்து வழிகிறது உண்டானால் அவர்களை அறியாத உற்சாகத்தோடு கூட அவர்கள் பிரசங்கம் பண்ண ஆரம்பிப்பாங்க. இன்னைக்கு பார்க்குற சபையில் எத்தனை ஆயிரக்கணக்கான மக்கள் வந்திருக்கிறாங்க, லட்சக்கணக்கான மக்கள் வந்திருக்காங்க. பார்க்க பார்க்க பரவசம் வர ஆரம்பிக்கிறோம். இயேசுவுக்கு அந்த மாதிரி ஆட்கள், திரளான ஆட்களை பார்த்த உடனே பரவசம் வரல. இயேசுவுக்கு தம்முடைய சீஷர்களை பார்த்த உடனே பரவசம் வரல. இயேசுவுக்கு அங்க இருக்கக்கூடிய அநேக விதமான ஊழியர்களை பார்த்த உடனே பரவசம் வரல. அநேகம் அற்புதங்களை பெற்றிருக்கக்கூடிய மக்களை பார்த்த உடனே பரவசம் வரல. அநேக விதமான மக்கள் இயேசுவை குறித்து சாட்சி சொல்லக்கூடிய நேரத்தில் ஆண்டவராகிய தேவனை தேடி வந்து, என் கண்களை கர்த்தராக தேவன் குணப்படுத்தினார், மரித்து போன என்னுடைய மகளை ஆண்டவராகிய தேவன் உயிரோடு கூட எழுப்பினார், இந்த சாட்சியெல்லாம் இயேசுவை பரவசப்படுத்தல. பிதாவோடு கூட நெருங்கின அந்த பரஸ்பரமான ஐக்கியம்தான் இயேசுனுடைய மனதை மெய்யாகவே பரவசப்படுத்த துவங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அந்த ஐக்கியத்துக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிக்கிறார். அவருடைய சீஷர்களோடு கூட நெருங்கி இருக்கக்கூடிய நேரத்தை காட்டிலும் பிதாவோடு கூட வைத்திருக்கக்கூடிய ஐக்கியத்தின் நேரத்தை இயேசு அதிகப்படுத்துகிறதற்கு காரணம் என்ன? அதிகமாய் எல்லா நேரங்களிலும் இரவு பகல் பாராமல் தன்னுடைய பிதாவாகிய தேவனோடு கூட நெருங்கி 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 நின்று தன்னுடைய உள்ளத்திலே காணப்பட்டிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் பேசி ஆண்டவராகிய தேவனோடு கூடிய ஐக்கியத்தை அதிகப்படுத்துகிறதற்கு காரணம் தேவ அறிவு அவருடைய வாழ்க்கையிலே வந்த பொழுது அதுதான் மேன்மை என்கிறதை தன் வாழ்க்கையிலே அவர் கற்றுக்கொள்ள துவங்கினார். அதுதான் அவருடைய வாழ்க்கையிலே முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நேரம். இயேசுனுடைய நேரத்தில் எது பிரதானமான நேரம்? ஒருவேளை இயேசு இங்கே வந்திருக்கிறது உண்டானால் நீங்கள் அவரை பார்த்து நீங்கள் கேட்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள், ஆண்டவரே நீங்கள் ஊழியம் செய்யக்கூடிய நேரத்தில் எதை நீங்கள் பிரதானமான நேரமாக நீங்கள் நினைச்சிங்க? அநேகம் திரளான மக்கள் வந்திருக்கக்கூடிய நேரத்தில் ஒவ்வொருவரையும் சுகமாக்கக்கூடிய நேரத்தை பிரதானமான நேரமாக வச்சிங்களா? ஒவ்வொருவருக்கும் போஜனம் கொடுக்கக்கூடிய நேரத்தை பிரதானமான நேரமாக வச்சிங்களா? ஒவ்வொருவருக்கும் ஆலோசனை கொடுக்கக்கூடிய நேரத்தை பிரதானமான நேரமாக வச்சிங்களா? ஒவ்வொருவருக்கும் ஆவிக்குரிய சத்தியத்தை பற்றி பேசக்கூடிய நேரத்தை பிரதானமான நேரமா வச்சீங்களா? எதை பிரதானமாக வைத்தீர்கள்? நீங்க கேட்டீங்கன்னா இயேசு ஒரே ஒரு பதிலை சொல்லுவார். எல்லாரையும் விட்டு தனித்திருந்து என் பிதாவோடு கூட ஐக்கியம் கொண்ட அந்த நேரம் தான் என்னுடைய வாழ்க்கையின் பிரதானமான நேரம், என்னுடைய வாழ்க்கையின் முதன்மையான நேரம். அந்த நேரத்தில் தான் அநேகம் விஷயங்களை நான் என் வாழ்க்கையிலே கற்றுக்கொள்ள நேர்ந்தது. என் பிதாவாகிய தேவனோடு கூட வைத்திருக்கக்கூடிய ஐக்கியம் தான் என் வாழ்க்கையிலே மகா பெரிய உன்னதமான காரியங்களை செய்யும்படி என்னை வலிமைப்படுத்த துவங்க ஆரம்பித்தது. இயேசு பேசுகிறத கேட்க முடியும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, இந்த அளவற்ற ஞானம் வரும்பொழுதால் சாத்தான் எத்தனை அஸ்திராயுதங்களை உனக்கும் எனக்கும் விரோதமாக எழுப்ப துவங்க ஆரம்பித்தாலும் உன் வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் சோர்ந்து போகாதிருக்கிறதற்கு காரணம் பிதாவாகிய தேவனோடும் இயேசுவோடும் கூட வைத்திருக்கக்கூடிய அந்த ஐக்கியத்தின் மேன்மை நம்முடைய வாழ்க்கையிலே வரும் பொழுது இவைகள் ஒன்றும் உன்னுடைய கண்களுக்கு முன்பதாய் தோற்றமளிக்கிறதே இல்லை. இவைகள் ஒன்றும் நம்முடைய கண்களுக்கு முன்பதாய் மெய்யாகவே காண்பிக்கப்படுகிறதே இல்லை. அவர்கள் கண்கள் பிதாவாகிய தேவனுடைய மகிமையான காரியங்களை பார்க்கக்கூடிய நேரத்தில் இவைகள் ஒன்றிலும் தன்னுடைய மனம் அவர்களுடைய மனம் லயிக்க போகிறதும் இல்லை. காரணம் தேவனோடு கூட வைத்திருக்கக்கூடிய ஐக்கியம்தான் எல்லாவற்றிலும் பிரதானம் என்கிற ஞானம். இந்த ஞானம் தான் தேவனுடைய சமூகத்திலிருந்து வரக்கூடிய ஞானம். மற்றபடி உலக ஞானம் எதை நாடுகிறது? மக்களுடைய ஐக்கியத்தை தேட ஆரம்பிக்கும். நிறைய பேர் என்னை ஒவ்வொரு நாளும் வந்து பார்க்க வந்தால் நல்லா இருக்கும். நிறைய பேர் கூட நான் பேசக்கூடிய நேரம் எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நிறைய பேருக்கு நான் பிரசங்கம் பண்ணக்கூடிய நேரம் நல்லா இருக்கும். நிறைய பேருக்கு ஆண்டவராகிய தேவனுடைய காரியங்களை பற்றி அறிவிக்கிற நேரம் நல்லா இருக்கும் என்று ஜனங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு நடுவில் ஒரே ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் சொல்லுகின்றார், எது நமக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நேரமாய் நம் வாழ்க்கையிலே காண்பிக்கப்பட வேண்டும்? தேவனுடைய சமூகத்திலே தனித்து அமர்ந்திருக்கக்கூடிய நேரம். ஆரம்ப நாட்களில் காணப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் கர்த்தரோடு கூட தரித்து அமர்ந்திருக்க ரொம்ப பிரயாசப்பட ஆரம்பித்தாங்க. இப்போ நமக்கெல்லாம் வந்து எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, கூட்டமான ஜெபம் நமக்கு பிரச்சனை இல்லை. கூட்டமாக ஜெபிக்கக்கூடிய ஜெபத்தில் நாம் அதிகமாக ஈடுபடுத்தப்பட ஆரம்பிக்கிறோம். அது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க அப்படி ஜெபம் பண்ணுறாங்க, இவங்க இப்படி ஜெபம் பண்ணுறாங்க, அவங்க இந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணுறாங்க. இது நமக்கு பரவசமான நிலையாய் காண்பிக்கப்படுகிறத பார்க்க முடியும். இவன் தப்பாக ஜெபம் பண்ணுறானே, அதை பார்க்கும்போது நமக்கு வந்து நம்ம எரியாத ஒரு சிரிப்பு நமக்கு வர ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். இவன் எப்படி ஜெபம் பண்ணுறான் பாரு, நான் எப்படி ஜெபம் பண்ண பாரு, இப்படிப்பட்ட ஒரு அதை கம்பேரிசன் ஜெபம்லாம் நம்முடைய வாழ்க்கையில் வரும். ஆனால் தனித்து இயங்கக்கூடிய ஜெபம் தான் எல்லா ஜெபத்தை காட்டிலும் உன்னதமானது, மேன்மையானதும் கூட. இயேசு
இயேசு கிறிஸ்து மக்களோடு கூட இருக்கக்கூடிய நேரத்தை காட்டிலும் தனித்தே அதிக நேரத்தை செலவு பண்ண ஆரம்பித்தார். காரணம், பிதாவினுடைய ஐக்கியத்திலிருந்து அநேகம் காரியங்களை கற்றுக்கொள்ளக்கூடியவராய் அந்த அறிவு அதை நோக்கி அவனை இழுத்துக்கொண்டு போகிறத பார்க்க முடியும். உண்மையாகவே பரத்திலிருந்து வரக்கூடிய அறிவினுடைய மேன்மை எப்படிப்பட்டது தெரியுமா? இந்த அறிவு உலகத்தை விட்டு உன்னை வேறு பிரிக்க ஆரம்பிச்சிடும். உலகத்தில் இருக்கக்கூடிய காரியங்களிலே உன்னுடைய மனதை லயிக்காது விடாது. உலகத்திலே காணப்படக்கூடிய எந்த விஷயத்திலும் உன்னுடைய மனதை அதன் மேலே செலுத்த அது அனுமதிக்காது. உன் மனம் எல்லாம் ஒட்டு மொத்தமாய் உன் தேவனோடு கூட இசைந்திருக்க வேண்டும். உன் தேவனோடு கூட ஐக்கியமாய் காண்பிக்கப்பட வேண்டும். தேவனோடு கூட பரஸ்பரமான உறவுள்ளதாய் காணப்பட வேண்டும். இதை நோக்கித்தான் ஒவ்வொரு ஆவிக்குரிய மனிதனுடைய ஆண்டவராக தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஞானமும் இயக்க துவங்க ஆரம்பிக்கிறது. அதனால தான் அநேகம் ஜனங்கள் தனிமையான நேரங்களை தேட ஆரம்பிச்சாங்க. தனிமையிலே தன் தேவனாகிய கர்த்தரோடு கூட அளவளாவி உரையாடக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிச்சாங்க. ஆண்டவராகிய தேவனால் பயன்படுத்தப்பட்ட தேவனுடைய மனிதனாய் காணப்பட்டிருக்கக்கூடிய சாது சுந்தர் சிங் ஒரு முறை பனிமலைகள் மூடி இருக்கக்கூடிய சிகரங்களின் மூடாக கடந்து போய் திபெத் நாட்டிலே கர்த்தருடைய வார்த்தைகளை அறிவிக்கும்படி கடந்து போய் கொண்டிருக்கின்றார். அப்படி போய் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில், கைலாச பர்வதத்தை தாண்டி போய் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் திடீரென்று அவருடைய கால்கள் சறுக்கி ஒரு சின்ன ஒரே ஒரு பள்ளமான ஒரு இடத்துக்குள்ள கீழே விழுந்துட்டார். விழுந்த அந்த இடத்திற்குள்ளாக பார்த்த பொழுது அவருடைய கண்களுக்கு முன்பதாக ஒரு பெரிய ஒரு மலை குகை, பனியினால் முழுவதும் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு குகை. இந்த குகை எப்படிப்பட்ட ஒரு குகை? நம்ம இனி மேலே ஏற வேண்டும், எந்த வழியில் போக வேண்டும் எனக்கு தெரியல. ஆகவே இந்த குகையில் இன்றைக்கு நாம் தங்கிவிட்டு காலையில் நம்ம எழுந்து போயிடலாம் என்று சொல்லி யோசிக்கக்கூடிய இடத்துல அந்த குகைக்குள்ளாக உள்ளே போன பொழுது கரடியை போல ஒரு மனிதனுடைய உருவத்தை அவருடைய கண்கள் பார்த்தது. ஓ, இது ஒரு சாமியார் போல இருக்கிறார் போல இருக்கிறது. இவருக்கும் ஆண்டவராகிய தேவனை பற்றி அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி அவருக்கு முக்கியமான வேலை என்ன, சுந்தர் சிங்குக்கு முக்கியமான வேலை என்ன, அநேகம் விதமான கைலாச மலைகளிலே, அதாவது இந்த உலகத்தை துறந்து சாமியார்களைப் போல காணப்பட்டிருக்கக்கூடிய நிறைய பேர்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளை பற்றி அறிவிக்கிறது அவருடைய பணி. இந்த ஒரு சாமியாருக்கும் கர்த்தருடைய வார்த்தையை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஆசையோடு கூட அவர் தன்னுடைய நிஷ்டையை விட்டு எழுந்திருக்க வேண்டும், தன்னுடைய தவத்தை விட்டு அவர் எழுந்திருக்க வேண்டும் என்று சொல்லி காத்திருக்க துவங்க ஆரம்பித்தார். காத்திருந்து கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு. அந்த மனிதன் தன்னுடைய ஜடை முடிகளை விலக்கிவிட்டு கண்களை திறந்து பார்த்து சுந்தர் சிங்கை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார். நாம் 2 பேரும் இயேசுவை நோக்கி நாம் ஜெபிப்போம் என்று சொன்னார். சொன்ன உடனே ஆச்சரியம் தாங்க முடியல. இந்த மாதிரி ஆண்டவராகிய தேவனுடைய காரியங்களை பற்றி பேசக்கூடிய ஒரு மனிதனாய் இருக்கிறார் என்று சொல்லி ஆச்சரியம் நிறைந்த ஒரு மனிதனாய் காணப்பட்டிருக்கக்கூடிய அந்த சுந்தர் சிங் 2 பேரும் சேர்ந்து உட்கார்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. ஜெபித்த பொழுது சுந்தர் சிங்கினுடைய மனதிலே காணப்பட்டிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் பற்றி அந்த மனிதன் பேச ஆரம்பித்தார். நீ எதற்காக வந்திருக்கிறாய், எதை நோக்கி கடந்து போகின்றாய், எல்லா விஷயத்தையும் பக்கத்தில் உட்கார்ந்து பார்த்தது மாதிரியே எல்லா காரியங்களையும் பேச துவங்க ஆரம்பித்தார். இந்த ஜெபம் முடிந்த பிறகு அவரிடத்தில் சில கேள்விகளை கேட்கும்படி சாது சுந்தர் சிங் கடந்து போய் சில வார்த்தைகளை பேசின பொழுது அவர் சொன்னார், ஏறக்குறைய 400 வருடமாய் இதே இடத்துல உட்கார்ந்து நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். அப்போ அவருக்கு ஆச்சரியம் தாங்க முடியும். 400 வருஷம் ஒரு மனிதன் எங்கும் அங்கும் எந்த வேலைக்கும் எழுந்து போகாமல் எப்படி உட்கார்ந்து ஜெபிக்க முடியும்? அதுதான் தேவனுடைய ஞானம். அந்த ஞானம் வந்துருச்சுன்னா உலகத்திலே எதையும் உன்னுடைய மனதிலே மெய்யாகவே தேட அது அனுமதிக்காது. உலகத்திலே எந்த காரியத்தின் மேலும் உன்னுடைய மனம் லயிக்காது அனுமதிக்கிறது இல்லை. இந்த உலகத்தின் சார்ந்த காரியங்களின் மேலே உன் மனமும் என் மனமும் எங்கும் அங்கும் அலைப்பாகிறதற்கு காரணம் இது தேவனுடைய ஞானம் அல்ல உன்னுடைய வாழ்க்கையிலே வந்திருக்கிறது. இது பேய்த்தனத்திற்கு அடுத்த ஞானம். இது பொய்யாய் பெயர் பெற்றிருக்கக்கூடிய கொள்கையின் விபரீதமான ஞானம். ஆண்டவராக தேவன் தந்திருக்கக்கூடிய ஞானம் உன் தேவனோடு கூட ஒன்றாய் பிணைக்க ஆரம்பிச்சிடும். அந்த ஆண்டவருடைய சத்துவங்களை விட்டு எங்கும் அங்கும் விலக விடாத ஒரு மனப்பக்குவங்களை நம் வாழ்க்கையிலே உருவாக்க ஆரம்பித்துவிடும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவராக தேவன் தரக்கூடிய ஞானம் எப்படிப்பட்டது? உலகத்திலே இருந்து பொய்யாய் பேர் பெற்றிருக்கக்கூடிய ஞானம் எப்படிப்பட்டது? உலகத்திலிருந்து வரக்கூடிய ஞானம் எப்படிப்பட்டதா இருக்க முடியும்? அது சம்பாத்தியத்தின் மேல் தன்னுடைய கண்களை வைக்கிறதா? ஒரு பக்கம் ஊழியம் தான் பார்க்கும், ஆனால் மறுபக்கம் அந்த ஊழியத்தினுடைய முக்கியத்துவம் எதை பொறுத்து அமைக்கப்பட ஆரம்பிக்கிறது? காசு எப்படி சேர்க்கலாம்? தீர்க்க தரிசனம் சொல்லி காசு சேர்க்கலாம், ஊழியம் செஞ்சு காசு சேர்க்கலாமா? ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தைகளை சொல்லி காசு சேர்க்கலாமா? உலகத்திலே பெரிய பெரிய கட்டடங்களை கட்டுகிறது எப்படி? பெரிய பெரிய சம்பாத்தியங்களை பெறுகிறது எப்படி? என்னுடைய குடும்பங்களுக்கு தேவையான பொக்கிஷங்களை நான் சேர்த்து வைக்கிறது எப்படி? ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்கிறது எப்படி? இவைகள் எல்லாம் பேய்த்தனத்திற்கும் உலகத்திற்கும் அடுத்த ஞானமே அன்றி இவைகளிலே ஒன்றும் கர்த்தராகிய தேவனுக்குரிய ஞானம் அல்ல. கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தருடைய ஞானம் என்கிறது இவைகளை விட்டு வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை உன் வாழ்க்கையிலே தரக்கூடிய ஒரு ஞானம்.
இந்த ஞானம் உன் வாழ்க்கையிலே வரும் பொழுது உலகத்தை ஒரு நாளும் உன்னுடைய கண்கள் திரும்பி கூட பார்க்காது. அவைகள் எல்லாம் மெய்யாகவே புறம்பாக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலைகளிலே தூக்கி எறியப்படுகிறதை பார்க்க முடியும். அவைகளை பற்றிதான பெயர் முதற்கொண்டு உன்னுடைய வாழ்க்கையிலே வர முடியாது. ஆண்டவராகிய தேவனுடைய ஊழியனாக காணப்படக்கூடிய அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் தன்னுடைய நிருபத்தில் எழுதுகின்றார், அந்த பொருளாசி என்கின்ற பெயர் முதற்கொண்டு உன்னுடைய வாயிலே சொல்லப்படாதபடி ஜாக்கிரதையாயிரு. அது எப்படிங்க சொல்லாமல் இருக்க முடியும்? பொருள் மேலே ஆசைப்படாமல் எப்படி இருக்க முடியும்? எப்படி இருக்க முடியும்? தேவனுடைய ஞானம் உன்மேல் வரும் பொழுது பொருளே உன் கண்களுக்கு முன்பதாக கொட்டப்பட ஆரம்பித்தால் கூட உன் கண்கள் அதன் மேல் கடந்து போகிறது இல்லை. ஆசைகள் உனக்கு முன்னதாய் கொட்டப்பட்டால் ஒழிய, கொட்டப்படக்கூடிய நேரங்கள் வரக்கூடிய அந்த காலங்கள் வந்தால் கூட உன் கண்களும் என் கண்களும் பொருளை ஆசையாய் திரும்பி பார்க்கிறது இல்லை. காரணம், உன்னுடைய மனமும் தேவனுடைய மனமும் இணைக்கப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால், அந்த ஞானம் ஆண்டவராகிய தேவனுடைய காரியங்களை நோக்கி கடந்து போகிறது உண்டானால், இந்த உலகத்திலே எது உன்னுடைய வாழ்க்கையிலே கூட கொடுக்கப்பட ஆரம்பித்தாலும் அதை உன்னுடைய மனம் விரும்புகிறது இல்லை. இந்த தன்மை நம்முடைய வாழ்க்கையிலே வரும் பொழுதுதான் கர்த்தராகிய தேவன் உனக்குள் வல்லமையாய் இயங்க ஆரம்பிக்கின்றார். உன்னை ஆண்டவராகிய தேவனுடைய பரிசுத்தமுள்ள மகிமைக்கு நேராக நடத்தக்கூடிய கர்த்தருடைய இயக்கம் எப்ப வர ஆரம்பிக்கிறது? கர்த்தர் மேல அளவற்ற விசுவாசம் எப்ப வர ஆரம்பிக்கிறது? இந்த அனந்த ஞானம் உன் வாழ்க்கையிலே வரக்கூடிய நேரத்தில் தேவன் மேலே வைக்கக்கூடிய விசுவாசத்தின் தன்மைகள் கட்டுக்கடங்காமல் பெருக்கெடுத்து ஓடுகிறதை பார்க்க முடியும். ஆண்டவராகிய தேவனை அன்றி உலகத்திலே எதையும் உன்னாலும் என்னாலும் சாதிக்க முடியாது என்கின்ற அளவற்ற நம்பிக்கை, விசுவாசம் எதன் மூலமாய் வருகிறது? இந்த ஒன்றான மெய் தேவனுடைய ஞானம் என்கின்ற அழைக்கப்படக்கூடிய பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானம் உன் வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால் எதன் மேலும் உன்னுடைய கண்கள் கடந்து போகிறது இல்லை. எதையும் உன்னுடைய கண்கள் வாஞ்சிக்கிறது இல்லை. எதையும் உன்னுடைய கண்கள் விரும்புகிறது இல்லை. எதன் மேலும் நீ பற்றுள்ளவனாய் காண்பிக்கப்படுகிறது இல்லை. கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல இந்த ஞானம் உன் வாழ்க்கையிலே வரும் பொழுதுதான் விசுவாசத்தில் உறுதி உள்ளவனாய் நீ உன்னை காத்துக் கொள்கின்றாய். விசுவாசத்தில் உறுதி உள்ளவன் மட்டுமல்ல, ஆண்டவராகிய தேவன் உன் வாழ்க்கையிலே இயக்கமுள்ள தேவனாய் விளங்குகிறதை பார்க்க முடியும். கர்த்தர் உன் வாழ்க்கையிலே இயங்கினால் மட்டும்தான் சாத்தானுக்கு எதிராளியாக எல்லா காய்களையும் நகர்த்த உன்னாலும் என்னாலும் ஆகும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, எத்தனை காலம் உனக்குள் இருக்கக்கூடிய கர்த்தர் அபிஷேகத்தின் மூலமாய் பெற்றுக்கொண்ட இந்த கர்த்தருடைய ஆவியானவரை எத்தனை காலம் நீ கட்டி போட்டுக்கக்கூடிய ஒரு நிலையிலே வைத்திருக்க போகின்றாய். இன்றைக்கு அவரை இயங்கும்படிக்காக அனுமதிக்க வேண்டும். தேவை ஆண்டவராகிய தேவன் பேரில் வைக்கக்கூடிய விசுவாசம். அந்த விசுவாசத்திற்கு தேவை தேவனாகிய கர்த்தருடைய ஞானம். தேவனாகிய கர்த்தருடைய அனந்த ஞானம் உன் வாழ்க்கையிலே வரும் பொழுது உன்னை விசுவாசத்திலே மெய்யாகவே வல்லமை உள்ளவனாய் எழும்பி பிரகாசிக்க செய்ய ஆரம்பித்து விடுகிறது. எழும்பி பிரகாசிக்கும் விசுவாசம் மட்டுமல்ல, கர்த்தராகிய தேவனுடைய இயக்கத்தை உன் கண்களினாலும் என் கண்களால் பார்க்க முடியும். இப்படி கர்த்தர் உன் மூலமாய் இயங்குகிறது உண்டானால் இனி சாத்தான் உன்னையும் என்னையும் கண்டு பயப்படாதிருக்கிறது எப்படி? உன்னையும் என்னையும் கண்டு பொல்லாத பிசாசு நடுக்கம் கொண்டு ஓட வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு வழிதான் உண்டு. விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணக்கூடிய ஞானத்தின் வல்லமையை நீயும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி இந்த ஞானம் நம் வாழ்க்கையிலே வரும்படியாக கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். சர்வவல்லமுள்ள ஆண்டவராகிய கர்த்தாவே, உலகத்திற்கடுத்த பொய்யாய் பேர் பெற்றிருக்கக்கூடிய ஞானம் எங்கள் வாழ்க்கையிலே உலகத்தையும் உலகத்தின் ஆடம்பரங்களையும் உலகத்தின் இச்சைகளையும் திரும்பி பார்க்க செய்து தேவனுக்குள் இயக்கமற்றவனாய், தேவனை இயங்க செய்ய முடியாதவனாய், தேவனாகிய கர்த்தரை கட்டி போடக்கூடியவனாய் எங்களை உருமாற்றம் அடைய செய்கிறது என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் தேவனாகிய கர்த்தரால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஞானம் எல்லா அடிமை நுகத்திலே நின்று எங்களை விடுதலை ஆக்குகிறதாக, எல்லா விஷயத்திலும் நாங்கள் வெற்றி சிறக்க பண்ணக்கூடிய வல்லமை பெற்ற மக்களாய் உருவாக்கக்கூடியதாக, ஆண்டவராகிய தேவனோடு கூட கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய இணைப்பை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மக்களாய் நாங்கள் விளங்கும்படியான எல்லா வல்லமைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள இந்த ஞானம் போதுமானதாக இருக்கிறது என்று கர்த்தர் எங்களுக்கு சொன்னீரே. உலகத்திலாலும் உலகத்தின் மூலமாக வரக்கூடிய ஞானம் எங்களை தாண்டி கடந்து போவதாக, தேவ சமூகத்திலிருந்து வரக்கூடிய மெய்யான ஞானம், தேவனோடு கூட இணையப்படக்கூடிய ஞானம், அடிமை கட்டுகளிலே நின்று எங்களை விடுவிக்கும் ஞானம்,
கர்த்தருடைய நாமத்தினாலே எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணக்கூடிய ஞானம், கர்த்தரோடு கூட பரஸ்பரமான உறவை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஞானம் இன்று முதல் எங்கள் வாழ்க்கையிலே கடந்து வருவதாக. இதன் மூலம் விசுவாசத்தின் வல்லமைகளை நாங்கள் வர்த்திக்கப்படுவோம். அதன் மூலம் கர்த்தராகிய தேவனை இயக்கமுறை செய்யவும், கர்த்தர் இயங்குகிறது உண்டானால் சாத்தானின் சத்துவங்களை மடங்கெடுக்க முடியும் என்கிற மகா பெரிய உன்னதமான சத்தியம் எங்கள் மூலமாய் உருவாக்கப்பட இந்த வார்த்தைகளை கேட்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நீ அப்படியே பயன்படுத்த வேண்டும் என்று நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம். பொய்யாய் பெயர் பெற்றிருக்கும் கொள்கை விபரீதங்களுக்கு நாங்கள் ஒவ்வொருவரும் விலகி தேவனாகிய கர்த்தர் தரக்கூடிய அனந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ள ஆவியானவராகிய கர்த்தர் கிருபைகளை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபித்திருக்கிறோம். எல்லா நன்மைகளையும் வல்லமைகளையும் பெற்றுக்கொள்கிறோம் எங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த வார்த்தைகளை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. உலக ஞானங்களை புறம்பே தள்ளுங்கள். ஆண்டவராக தேவன் தரக்கூடிய ஞானம், கர்த்தரோடு கூட உங்களை இணைய பண்ணக்கூடிய ஞானம், எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணக்கூடிய ஞானம், ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே அடிமை நுகங்களிலே நின்று உங்களை விடுவிக்கக்கூடிய ஞானம் ஆகிய பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்கிறதுனாலே தேவனை இயங்க செய்ய ஆரம்பிக்கிறது உண்டானால் சாத்தானை எதிர்க்கும் வல்லமையான யுத்த வீரனாய் நீயும் நானும் மாற்றப்படுவோம் என்கிறதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தருடைய ஞானத்திற்காய் காத்திரு. கர்த்தருடைய ஞானத்தை பெற்றுக்கொள். இயங்கும் கிறிஸ்துவனாய் உன்னை உருவாக்கக்கூடிய இந்த ஞானத்தை நீ பெற்றுக்கொள்கிறது உண்டானால் நிச்சயமாய் வெற்றியை நீயும் நானும் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் இதோ சீக்கிரம் வருகிறார். மாரநாதா.